ஹிஸ்ட்ரி அதில் வந்து நம்ம பாஸ்ட் பற்றி படிக்கிறோம். ஓகே, ஸ்டடி ஆஃப் பாஸ்ட். எப்போலேருந்து ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க ஹிஸ்ட்ரி? மீன்ஸ் நம்மளுக்கு டேட்டாஸ் டு எவ்ரி ஒன் ஈவெண்ட்ஸ் அண்ட் டைம் லைன்ஸ். மேம் எஸ்மா, எஸ், குட். ஓகே, ஸோ எப்போலேருந்து ஹிஸ்ட்ரி ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க? நம்ம எப்போலேருந்து ரெக்கார்ட் இருக்குது? ஃப்ரம் த எவால்யூஷன் ஆஃப் எர்த், நம்ம வந்து யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதுலேருந்து, ஹியூமன் எவால்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்போலேருந்து நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது? எனி ஒன்? Don't know. Okay, ma. So actually yes, please. Okay, let me tell you. எவிடென்சஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பிக் பேங் தியரி, யூனிவர்ஸ் ஃபார்மேஷன், எவ்ரி திங் வந்து நம்ம படிச்சிருக்கோம். பட் நம்மளுக்கு அதுலேருந்தே எல்லாமே ஹிஸ்ட்ரியும் பண்ணியிருக்கோமா, ஹியூமன் எவால்யூஷனும் நடந்திருக்கா, எல்லா டீட்டெயில்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடென்சஸ், ரிட்டன் எவிடென்சஸ், லிட்ரரி எவிடென்சஸ், மேன்யூஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கான்னா கிடையாது. இது ரோமன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமன்ஸ், இட்டாலி, ரோம், அங்கிருந்து வந்தவங்க யூரோப்பியன்ஸ். ஸோ ஆக்சுவலி யூரோப்பியன்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ ஸ்டார்டட் ரைட்டிங் தி. எஸ், எனி ஒன் ஹேவிங் எனி டவுட் மா? Please mute your voice so that it will be easier for me to carry the class. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இட்டாலி, ரோமன்ஸ் இருந்தாங்க இல்லையா, ரோமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா ரிட்டன் ஃபார்மேட்ஸ், அவங்களோட ஹேப்பனிங்ஸ், மீன்ஸ் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, பாலிட்டி, இக்கானமி, கல்ச்சர், ஈச் அண்ட் எவ்ரி திங். இஃப் தே ஆர் ஹேவிங் பேட்டில் வித் சம் ஒன், எவ்ரி திங் தே ஸ்டார்டட் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து பிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனி ஒன் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா பிசி, பிசிஇ, ஏடி, சிஇ, ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிசி இஸ் பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, பிசி இஸ் பிஃபோர் காமன் ஈரா. பிசி அண்ட் பிசிஇ போத் டேர்ம்ஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட். மீன்ஸ் ஒன் பதிலாக ஒன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வை மேம் நீங்கள் வந்து பிஃபோர் கிறிஸ்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பிஃபோர் காமன் ஈரான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, கிரைஸ்ட்டுங்கிறது ஒரு ஜீசஸ், மீன்ஸ் ஒரு கம்யூனிட்டி, ஒரு ரிலீஜியனை வந்து இவங்க இண்டிகேட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லையும் எல்லா சொசைட்டி பீப்புள் இருக்காங்க, அவங்க ஏன் கிரைஸ்ட்டை மட்டும் டிஃபைன் பண்ணுறாங்க, வை நாட் அவர் காட், அந்த மாதிரி ரிலீஜியன் பேசிஸில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசிக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வேர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா பிசிஇ, தட் இஸ் பிஃபோர் காமன் ஈரா. and AD is after death of Christ actually. So AD க்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு alternative word C means common era. ஓகேங்களா? So here BC and BCங்கிறது one is reducing term like 10,000 BC, 9,000, 8,000, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி டிக்ரீசிங் ஆர்டரில் எது வரும்னா பிசி உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் இன்க்ரீசிங் ஆர்டரில் எது வரும்னா ஏடி உங்களுக்கு வரும். இன்க்ரீசிங் இன் சென்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு வந்து 1000, 2000, 2001, 2, 3, 4, 2010, 2020, 2021 இது இன்க்ரீசிங் ஆர்டரில் வருது. விச் மீன்ஸ் வி ஆர் ஹேவிங் அ டைம் லைன். இதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு பிசின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆஃப்டர் தட் வி வில் கால் இட் ஆஸ் ஏடி. அண்ட் திஸ் இஸ் இன் ரெடியூசிங் டேர்ம். ரெடியூசிங் ஏஜ்ல வரும், அண்ட் ஏடிங்கிறது 1 to இன்க்ரீசிங் டேர்ம்ல வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது வி ஆர் ஸ்டடிங் அபவுட் த பாஸ்ட். ஹூ ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி மீன்ஸ் இட்ஸ் who started writing history means they were the Romans. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட வேர்ட்லேருந்து நம்ம பிஃபோர் கிரைஸ்ட் பிசின்னு சொல்லிட்டோம். இட் இஸ் இன் டிக்ரீசிங் ஃபார்ம், அண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் காமன் ஈரா நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஜியாலஜிக்கல் டைம் பீரியட். அண்ட் தென் நம்ம ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி சொன்னீங்கன்னா, இப்போது எடுத்துடனே ஒரு ஹியூமன், ஒரு பேபி வந்து பிறக்குதுன்னா, பர்த் ஆகுதுன்னா, அந்த ஹியூமன் டைரக்ட்லி 18 years 25 yearsக்கு ஆக போகிறதில்ல. ஸோ தே வில் பி இன் எவால்யூஷன் ஸ்டேஜ். மீன்ஸ் 1 month, 2 month, 1 year, 2 year, தென் 14 years டீனேஜ் வருவாங்க, அண்ட் தென் அடல்ட் ஆவாங்க, அண்ட் தென் மெச்சூர் ஸ்டேஜ், ஓல்ட் ஏஜ் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தே ஆர் க்ரோயிங். அவர் ஹிஸ்ட்ரி டு க்ரோத் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்து அண்ட் வாஸ்ட் ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஹியூமன் எவால்யூஷன் எப்போ ஆயிருக்காங்க, எப்படி இருந்தாங்க, ஃப்ரம் பேலியோலித்திக் டைம்ஸ் டு ப்ரெசன்ட் மாடர்ன் ஏஜ் டைம்ஸ், நம்ம எல்லாமே இப்போது எலக்ட்ரானிக் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி 1 by 1 கான்டாக்ட் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்கிறது ஒரு வாஸ்ட் டைம் கேப்.
இந்த டைம் கேப் வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்ட்டு நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமில் உங்களுக்கு எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா now you can understand. History got divided into 3 sections. What are the 3 sections? Ancient, medieval and modern. ஓகேங்களா? ஸோ ஏன்ஷியன்ட்டுங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம படிக்கிறது ஃப்ரம் பேலியோலித்திக் டைம்ஸ் இப்போ நீங்கள் வந்து படிப்போம். ஸோ ஏன்ஷியன்ட், மிடைவல், மாடர்ன், பேலியோலித்திக் டைம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹர்ஷாவோட பீரியட் அது ஃபுல் உங்களுக்கு டெமோ கிளாஸ்லேயும் உங்களோட டைம் பீரியட் சொல்லியிருந்தேன். நம்ம கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களோட டைம் பீரியட் படிக்கலாம். ஸோ ஹர்ஷா பீரியட் வரைக்கும் வந்தது நம்மளுக்கு ஏன்ஷியன்ட். அண்ட் ஆஃப்டர் ஹர்ஷா ராஜ்பூட்ஸ்லேருந்து முஸ்லீமோட இன்வேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்வேடர் யார் வந்தாங்களோ அவங்களோட இன்வேஷன்லேருந்து நம்மளுக்கு முகல்ஸ் இருக்கிற வரைக்கும் மிடைவல்னு சொல்லுவாங்க. அண்ட் யூரோப்பியன் இன்வேஷன் 1600 1498 வாஸ்கோடகாமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா ஆஸ் அ ட்ரேடர். ஸோ அந்த டைம் பீரியட்லேருந்து டில் ப்ரெசென்ட் வந்து நம்ம மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறோம். ஃபார் இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் டு ஸ்டடி நம்ம மாடர்ன் இந்தியாவை இந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் சென்ஸ் 1600லேருந்து 1947 வரைக்கும் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃப்ரம் 1947 to present now we are describing it as post independence. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் சிலபஸ். சிலபஸ் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ancient India we are going to study, then medieval India நம்ம படிக்க போகிறோம், then modern India நம்ம படிக்க போகிறோம், then post independence படிக்க போகிறோம். அண்ட் ஆல்டர்னேட்லி இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட சிலபஸில் வந்துடும். மெயின்ஸோட சிலபஸ் நீங்கள் போனீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரினா வேர்ல்டு வார்ஸ்லேருந்து எப்படி நம்மளுக்கு வந்து வார்ஸ் இன் யூரோப் நிறைய 7 years வார் சக்சஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. ஜெர்மனி எப்படி அவங்க ஃபைட் பண்ணாங்க, எல்லா கண்ட்ரீஸோட யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி எப்படி நடந்தது, ஜப்பானோட பவர், யூஎஸ்ஏவோட காலனிஸ் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் மெயின்ஸோட சிலபஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் சிலபஸ். ஆக்சுவலி வி ஹவ் டிவைடட் த ஹிஸ்ட்ரி இன்டு தீஸ் செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா இப்போ கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 days ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கிறோன்னா அந்த ஏன்ஷியன்ட்டில் கிளாசிஃபிகேஷன் இஸ் லைக் 3 டைப்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன கிளாசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஓகேங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக். செகண்ட் ஒன் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக். டோன்ட் வரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் இப்போ லிசன் பண்ணுங்கள். First one is prehistoric, second one proto-historic and third one is historic period. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது கிளாஸிஃபை ஆகிட்டே போகுது ஒன் ஆஃப்டர் அனதர். ஓகே, ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்குங்கிறது நம்மளோட ப்ளீஸ்டோசின் ஏஜ் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ப்ளீஸ்டோசின் இஸ் ஆக்சுவலி ஐஸ் ஏஜ். ஓகேங்களா? ஐஸ் ஏஜ் மீன்ஸ் நம்ம எவால்யூஷன் ஆஃப் எர்த் சொல்கிறோம்னா ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அண்ட் சவுத் போல் டு நார்த் போல் நம்மளோட எர்த் மீன்ஸ் அந்த காண்டினென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஜியாகிரஃபியில் படிப்பீங்க. பேஞ்சியா, பேந்தலஸா, தனித்தனியாக எல்லா காண்டினென்ட்ஸ் அண்ட் லேண்ட் மாசஸ் அண்ட் ஓஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ தீஸ் லேண்ட் மாசஸ் நம்மளுக்கு டுகெதர் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா எவ்வளோ காண்டினென்ட்ஸ் இருக்கோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ இது வந்து 6th டைம் மூவ் ஆகிருக்கிறது. அண்ட் ஒன்ஸ் போல் ரீஜியனில் போயிடுச்சுன்னா அங்கே டெஃபினெட்லி ஐஸ் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ அதனால ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ்டோசின் பீரியட், ப்ளீஸ்டோசின் இஸ் ஐஸ் ஏஜ். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ்டோசின் பீரியட்லேருந்து எங்கே இருந்ததுன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் பீரியடில் இருந்தது. அண்ட் ஃபர்தர் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் பீரியட் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணோன்னா பேலியோலித்திக். ஓகே, பேலியோலித்திக், மீசோலித்திக், Neolithic, Paleolithic, Mesolithic, Neolithic and finally Chalcolithic. 4 stages are classified பண்ணோம். ஓகேங்களா? இந்த Paleolithic further got divided into 3 forms. What are they? Lower Paleolithic, Middle Paleolithic and Upper Paleolithic. ஓகே, ஸோ என்ன இவ்வளோ நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கிறோன்னா சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் இஸ் நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் இருந்தது, தென் மீசோ, தென் நியோ, தென் சால்கோ ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் டைம்ஸ், இப்படி ஒரு குரோனோலாஜிக்கல் ஆர்டர் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. வென் யூ ஆர் எக்ஸ்கவேட்டிங் சம்திங் ஃபர்ஸ்ட் யூ வில் ரிமூவ் தி அப்பர் போர்ஷன் மீன்ஸ்
ஒன் போர்ஷன் ஒன் லேயர் டு அனதர் லேயர் ஒன் லேயர் டு அனதர் லேயர் கீழே கீழே தானே போயிட்டு இருப்பீங்க. ஸோ மேலே இருக்கிற போர்ஷன் ஃப்ரெஷ் டெபாசிட்ஸாக இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு மேலே இருக்குது. அண்ட் மிடில் போர்ஷன் மீன்ஸ் அதோட நடுவில் இருக்கிற போர்ஷன் இருக்கும். அண்ட் லோயர் மீன்ஸ் ஓல்டஸ்ட் டெபாசிஷன் அதுதான் இருந்திருக்கும். ஸோ லோயர் பேலியோலித்திக் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து நம்ம பேலியோலித்திக் டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி வி ஆர் கிளாசிஃபைங் ஹிஸ்ட்ரி இன்டு ப்ரீஹிஸ்டாரிக், ப்ரோட்டோஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீஹிஸ்டாரிக் நம்ம ஃபர்தர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக். அண்ட் பேலியோலித்திக்ங்கிறது நம்ம ஃபர்தர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் அப்பர் பேலியோலித்திக். ஓகேங்களா. ஸோ ஓகே மேம், நீங்கள் வந்து இப்படி இப்போ லித்திக்னு சொல்லிட்டீங்க, பேலியோ, மீசோ, நியோ. ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை பேலியோலித்திக், மீசோலித்திக் இது எல்லாமே கேட்டிங்கன்னா பேலியோ இஸ் ஆக்சுவலி ஓல்டஸ்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேலியோ ஓல்ட். அண்ட் லித்திக் இஸ் ஸ்டோன். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் ஓல்டு ஸ்டோனேஜ். ஸ்டோன்ஸ் வந்து அவங்களோட லிவபிள் கண்டிஷனுக்காக அடாப்ட் ஆகிறதுக்காக டு ஃபுல்ஃபில் தேர் லிவிங் வாழ்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. வாட் தே வில் டூ வித் த ஸ்டோன்ஸ்? அவங்க வந்து ஹண்டிங்காக பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் அவங்க வந்து ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக் பண்ணி தே கில்டு த அனிமல்ஸ் அண்ட் சர்வைவ். அப்படியே ரா அனிமல்ஸை அப்படியே சாப்பிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் பேலியோ மீன்ஸ் ஓல்டு அண்ட் லித்திக் மீன்ஸ் ஸ்டோன். அதே மாதிரி நீங்கள் மீசோ பார்த்தீங்கன்னா மீசோ இஸ் மிடில். மீன்ஸ் இங்கே வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக்கில் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. நவ் கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ்ட் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன எப்படி எல்லாமே இருக்குன்னு. ஸோ அவங்க ஷார்பன் பண்ண அவங்களோட ஸ்டோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஷார்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தே ஸ்டார்டட் மேக்கிங் இட் ஷார்ட்டர் பிகாஸ் தே கேம் டு நோ நம்ம ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு பண்ணுறோம்னா அனிமல் ஸ்கில் ஆகிறத விட ஒரு ஷார்பன் மெட்டீரியல் ஜஸ்ட் லைக் பவ் அண்ட் ஏரோ அந்த மாதிரி ஒரு ஷார்பன் மெட்டீரியல் வச்சு பண்ணோம்னா ஈஸிலி அனிமல் கில் பண்ண முடியுது. ஸோ அவங்க வந்து ஷார்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மால் ஸ்டோன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நியோலித்திக். நியோ இஸ் ஆக்சுவலி நியூ. ஓகேங்களா. why it is called as new? because first time அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 2019 டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எடுத்திங்கன்னா 3rd கொஸ்டின் டைரக்ட்லி கேட்டிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் பீரியட் ஸ்டார்டட் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டைரக்ட்லி நீங்கள் இந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸிலி நியோலித்திக்னு மார்க் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாங்க? நியூ. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் நியூ ஏஜ். ஒரு புதுசாக நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் தென் கேட்டில் ரியரிங் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்டு செடென்ட்ரி இன் சென்ஸ் பீப்புள் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் ப்ராக்டிசிங் அக்ரிகல்ச்சர் தென் டே டு டே நீங்கள் மூவ் ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஃபார் பர்டிகுலர் ஒன் சீசன் நீங்கள் இருந்தாகணும். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு சால்கோ இன் சென்ஸ் காப்பர். ஓகேங்களா. ஸோ காப்பர் ஏஜ்ங்கிறது உங்களுக்கு நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய எர்த் வச்சுருக்கு. பேக் சைட் அயன் ஓர் நம்மளுக்கு வந்து ஸ்டீல் எல்லாமே நம்மளோட இதில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ காப்பர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் இந்தியா. வெஸ்டர்ன் ரீஜியன்னா எந்த சைடு வந்துடுது? நம்மளுக்கு குஜராத் ரீஜியன், ராஜஸ்தான் ரீஜன். ராஜஸ்தானில் ஆக்சுவலி லார்ஜஸ்ட் ஓர் இருக்குது, காப்பர் ஓர் மீன்ஸ் அதோட ரா மெட்டீரியல் அப்படியே இருக்கும். ஸோ காப்பர் மைன்ஸ் வந்து நம்மளுக்கு ராஜஸ்தானில் கிடச்சதுனால சால்கோலித்திக் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் ராஜஸ்தான் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அன் ஓவரால் வியூ இப்போ நான் கொடுத்தது. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் அதோட எவிடென்சஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோட கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு திங்ஸ் படித்தாலும் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா 2 ஃபார்ம்ஸில் நம்மளால் படிக்க முடியும். ஒன் இஸ் archaeological evidence. Okay, archaeological evidence first form and second form is நம்மளுக்கு literary sources. Okay, so archaeological sources is what? Archaeological sources means நம்மளுக்கு வந்து bones, tools,
ஆர் எனி அதர் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஏதோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவங்களோட மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்கலாம். இன் கான்டெக்ஸ்டும் நான் ப்ரீ ஹிஸ்டாரிக் சொல்லிட்டு இருக்கேன். அட் ப்ரெசென்ட் டைம்ஸில் நம்மளுக்கு மான்யூமெண்ட்ஸ் இருக்குது ஆர் எனி அதர் திங்ஸ், இது ஸ்கெலிட்டன்ஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம இந்த ஆர்கியாலஜிக்கல் விச் மீன்ஸ் ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அவங்களோட ரேடியோ கார்பன் டேட்டிங்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்களோட இயர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஓகே திஸ் திங் பிலாங்ஸ் டு தட் ஏஜ் விச் மீன்ஸ் தேர் லைஃப் இஸ் கோயிங் டு ரிவால்வ் அரவுண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். தென் லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் மீன்ஸ் ரிட்டன் பை ஹேண்ட், ஏதோ அவங்க ரைட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன ரைட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னா எந்தெந்த ஃபார்மில் ரைட் பண்ணுவாங்கன்னா there are two forms. first one is inscriptions. இன்ஸ்கிரிப்ஷன்னா ஸ்டோன்ஸில் ரைட் பண்ண வேண்டியது, ஓகேங்களா. ஸ்டோன்ஸில் அவங்க ரைட் பண்ணாங்கன்னா அது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் வந்து மேன்யூஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, மேன்யூஸ்கிரிப்ட்ஸ்னால் நம்ம பாம் லீவ்ஸில் த்ரூ ஒரு டேமரிண்டோட அந்த லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு நீடில் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டிக், அது வச்சு மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் பாம் லீவ்ஸில் அவங்க வந்து ரைட் பண்ணுவாங்க கலர்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் ஸ்டோன்ஸில் ரைட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸில் அவங்க ரைட் பண்ணிட்டு போனதுனால நம்மளுக்கு வி அட்லீஸ்ட் கம் டு நோ ஓகே தீஸ் ஆர் த திங்ஸ் அவைலபிள் டியூரிங் தட் டைம் பீரியட். அவங்களோட சொசைட்டி, their culture, their background, political structure எல்லாமே இந்த மாதிரி இருந்ததுன்னு we at least come to know from that. Okay, so two evidences. First one is archaeological and second one is literary sources. உங்களுக்கு இப்போ மெயின் திங் நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக், இந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணும் இல்லையா, அதுக்கு வந்து எந்த உங்களுக்கு லிட்ரரி சோர்சஸ் கிடையாது. விச் மீன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு குழந்தை, நீங்கள் வந்து ஒரு சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேலியோ, மீசோ, நியோ, சால்கோ 4 ஸ்டேஜஸ் சொன்னீங்களா. ஸோ ப்ளீஸ் ரிவால்வ் அரவுண்ட் தட் ஸ்டேஜஸ். ஒரு சைல்டோட க்ரோத்தும் ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு பர்த் ஆகுதுன்னா அவங்க வந்து நேக்கடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டால் என்ன, போடலின்னா டசன்ட் மேட்டர், அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து சர்ஃபேஸில் அப்படியே நிலத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அவங்க சாண்ட் எடுத்துட்டு மண் எடுத்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. வாட் எவர் தே ஆர் கெட்டிங் தே வில் ஈட் தட். இது அவங்க நேக்கடாக இருக்காங்களா, ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, டசன்ட் மேட்டர், அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பேலியோலித்திக் டைமில் கூட இப்படி தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் இருந்தாங்க, நேக்கடாக இருந்தாங்க. நோமேட் மீன்ஸ் மூவிங், NOMAD, ரைட். ஸோ நொமேட் மீன்ஸ் மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இன்னைக்கு இங்கே இருக்காங்க, டுமாரோ நெக்ஸ்ட் பிளேஸ், நெக்ஸ்ட் டே அனதர் பிளேஸ். அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. எங்கே ஹண்டிங்காக அனிமல்ஸ் கிடைக்கிறாங்களோ ஹண்ட் பண்ணுவாங்க, ராவாக ஈட் பண்ணுவாங்க, அண்ட் நேக்கடாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே லைஃப்பில் இருக்காது. ஸோ அனதர் ஸ்டேஜில் வாட் ஹேப்பன்ட் வாஸ் டியூரிங் மீசோலித்திக் டைம் பீரியட் அவங்க அதே மாதிரி தான் ஹண்டர், நேக்கடு, நொமேடாக இருந்தாங்க. அதான் ஸ்டோன் டூல்ஸ் சின்னதாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு நான் ஒரு சொல்லியிருந்தேன், பேலியோலித்திக்கில் லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் அப்பர் பேலியோலித்திக். இந்த அப்பர் பேலியோலித்திக்கோட லாஸ்ட் ஸ்டேஜ்லையும் அண்ட் மீசோலித்திக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விச் மீன்ஸ் இந்த பிட்வீன் டைம் பீரியடில் ஃபயர் அவங்க இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபயர் ஆஃப்டர் இன்வென்டிங் த ஃபயர் வாட் தே டிட் வாஸ் அவங்க ராவாக ஈட் பண்ணுறதை விட தே ஸ்டார்டட் குக்கிங் இட். ஓகே, அந்த ஃபயரில் அதை குக் பண்ணி அப்புறமா ஈட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மேஜர் டெவலப்மெண்ட் டியூரிங் த மீசோலித்திக், இனிஷியல் பீரியட் ஆஃப் மீசோலித்திக் வாஸ் த இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர். ஓகே, ஸோ அனதர் நெக்ஸ்ட் நியோலித்திக் போக போக அவங்க ஓகே நம்ம ஏன் டெய்லியும் மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்க பார்த்தாங்க பிளான்ஸ் இருக்குது இங்கே எல்லாமே க்ரோ இப்படி வந்து நம்ம ஒரு பிகாஸ் குழந்தைங்க வந்து எப்படி சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க. ஸோ அவங்க தூக்கி போட்டால் கூட கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அங்கேருந்து சீட்ஸ் இருந்ததுன்னா பிளான்ஸ் க்ரோ ஆகும். ஸோ வாட் எவர் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் த ட்ரீஸ், பிளான்ஸ், த ஃப்ரூட்ஸ், ஆஃப்டர் ஈட்டிங் தட் they started throwing it. அண்ட் ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறமா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுலேருந்து பிளான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே வேர் ஆஸ்டோனிஷ்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரே இடத்துலேருந்து நம்ம சீட்ஸ் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் நம்ம போட்டோம்னா ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது, அகெயின் நம்ம அதுலேருந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம ஏன் வேண்டர் ஆகணும், ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆகணும். லெட்ஸ் செட்டில் அட் ஒன் பிளேஸ். நம்ம ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ பிளான்ஸ் க்ரோ ஆகி எவ்வளோ ஃபுட் வருதோ அது ஈட் பண்ணி தென் அனதர் பிளேஸ்க்கு
மூவ் ஆகலாம். ஸோ நியோலித்திக் டைம் பீரியட்ல உங்களுக்கு செடன்ட்ரி லைஃப் இந்த ரீசன்னால வந்துச்சு. அண்ட் அனதர் ஒன் உங்களுக்கு ப்ளீஸ்டோசின் டைம் பீரியட்ல ஐஸ் ஏஜ்னு சொன்னேன். ஐஸ் ஏஜ் மீன்ஸ் வாட்? எல்லாமே ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சு, ஆல் கவர்ட் வித் ஸ்னோ. அண்ட் இந்த நியோலித்திக் டைம் பீரியட் என்ன ஆச்சுன்னா இந்த ஐசஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெல்ட் ஆகி ரிவர் ஃபார்மேஷன், கிரேட் கிரேட் ரிவர்ஸ். எந்த மாதிரி ரிவர்ஸ்னா யூஃப்ரேட்ஸ், டிக்ரிஸ், நைல் ரிவர், நம்ம இண்டஸ் ரிவர், இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த ரீஜியனில் பிக்கெஸ்ட் ரிவர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதோ லேட்டர் டேட்டில் அந்த இடத்துல தான் சிவிலைசேஷன் ஒரு வேர்ட் இருக்குது. ஐ வில் கிவ் யூ த டெஃபினிஷன் அண்ட் கல்ச்சரோட அண்ட் சிவிலைசேஷனுக்கான டிஃப்ரென்ஸும் சொல்கிறேன். ஸோ சிவிலைசேஷன் எங்கெங்கே மேஜர் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதோ அங்கங்கே சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைனலி. அண்ட் சன்லைட் ஒன்ஸ் அந்த ப்ளீஸ்டோசின் ஐசேஜ் ஓவர் ஆனதுக்கப்புறமா சன்லைட்டும் நல்லா நம்மளுக்கு பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெசசரி கண்டிஷன் ஃபார் அ பிளான்ட் டு க்ரோ இஸ் வாட்? ப்ராப்பர் சன்லைட், ப்ராப்பர் வாட்டர், அண்ட் உங்களுக்கு அங்கே சீட்ஸ் எல்லாமே இருக்கணும், நல்ல சாயில் இருக்கணும், ஃபர்டைலாக இருக்கணும். ஸோ அங்கே நல்லா க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு, பீப்புள் நல்லா சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டில் தே வேர் நேக்டு. அங்கே வந்து எந்த ட்ரெஸ்ஸஸுமே எதுவுமே போட ஆரம்பிக்கல. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி சால்கோலித்திக் வர்றப்ப தே தாட் நம்ம ஏன் வந்து அந்த ட்ரீஸ் பெரிய லார்ஜ் ட்ரீஸ் நம்மளுக்கு இருக்குது, ஏன் நம்ம அதோட லீவ்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிக்க கூடாது பாடியில்? ஸோ அப்போலேருந்து அவங்க வந்து ட்ரீஸோட லீஃப் வந்து அவங்க பாடியில் சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த டைம் பீரியடில் தான் உங்களுக்கு காட்டனோட ஃபர்ஸ்ட் கல்டிவேஷன் நடந்தது. அண்ட் லேட்டர் டேட்டில் பிகாஸ் ஒரு சிவிலைசேஷனோ இல்லை ஒரு கல்ச்சர், நான் இப்போ சொல்லிட்டு போயிட்டேன், Paleolithic, Mesolithic, Neo-Chalco. So இது just 1 day 2 daysல இல்லை, it took more than 4,000 5,000 years ஒவ்வொரு டைம் பீரியடுக்குமே. ஓகேங்களா? பேலியோலித்திக்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் 2,000 years இருந்துச்சு, அனதர் நியோலித்திக்கு 4,000 years இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 1 day 2 day ஒரு 1 year 2 yearலலாம் இந்த சேஞ்சஸ் நடக்கல. இட் டுக் மோர் தேன் 1,000-2,000 years. ஓகேங்களா? ஸோ சால்கோலித்திக்லேயும் ஃபர்ஸ்ட் அவங்க லீவ்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாடி. தென் ஆஃப்டர் தட் காட்டன் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரம் தட் காட்டன் லேட்டர் ஸ்டேஜஸில் அவங்க கிளாத் மேக்கிங், சில்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்லையும் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அனிமல் ரியரிங், கேட்டல் ஃபார்ம் ரியரிங் எல்லாமே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இம்பார்ட்டன்ட் கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்ராப் டு பி கல்டிவேட்டட். அவங்க அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த க்ராப் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தட் இஸ் பார்லி. ஓகேங்களா? பார்லி க்ராப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஈஸிலி, ஏன்னா வாட்டர் அதுக்கு அதிகமாக நெசசிட்டி இல்லை, அதிகமாக கேர் நம்மளுக்கு தேவைப்படாது, அது பாட்டுக்கு க்ரோ ஆகிடும். ஸோ அது வந்து தானாக ஃபர்ஸ்ட் க்ராப் எது கல்டிவேட் ஆச்சுன்னா தட் இஸ் பார்லி. ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் தான் இந்த 4 டெஃபினிஷன்ஸும் வருது. ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் நம்மளுக்கு எந்த ரிட்டன் எவிடன்சஸ் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே போட தெரியல, ட்ரெஸ்ஸே எதுவுமே இல்லை, அவங்க போய் என்னத்தை ரைட் பண்ணுவாங்க? எஸ், பட் தே யூஸ்டு டயக்ராம்ஸ். ஓகேங்களா? பீம்பெட்கான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. பீம்பெட்கா எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாப்பா? எனிஒன்? பீம்பெட்கா கேவ்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீம்பெட்கா இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? இந்த மத்திய பிரதேஷில் பீம்பெட்கா கேவ் மீன்ஸ் என்னது? ஒரு பெரிய குஃபா மாதிரி ஸ்டோன்ஸ் மவுண்டெயின் இருக்கும், அந்த இதில் மலையில் வந்து குட்டி குட்டி பிளேசஸ் மேக் பண்ணி ஒரு கேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பீம்பெட்கா கேவ்ஸ் மத்திய பிரதேஷில் அவங்க ட்ராயிங் இன் சென்ஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி, சர்க்கிள், ட்ரையாங்குலர் ஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ஹியூமன் பீயிங் ஃபார்ம் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி போட்டுட்ருவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஓகே, அவங்க ஹியூமன்ஸ் இருந்தாங்க. ட்ரீனா ஜஸ்ட் இப்படி போட்டுட்ருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா தே ஸ்டார்டட் பெயிண்டிங் இட். பெயிண்டிங்னா நம்ம இன்னைக்கு அழகாக பெயிண்ட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நாட் தட் டைப் ஆஃப் பெயிண்டிங். தே வாண்டட் சம்திங் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். அங்கே லாங்குவேஜ் இருந்துச்சா? அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, எப்படி அவங்க பேசினாங்க, எதுவுமே வி ஆர் நாட் ஹேவிங் எனி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தேர் லைஃப் ஸ்டைல். நம்ம அவங்களோட பெயிண்டிங்ஸ் பற்றி தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, தே நோ, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சுது, அவங்களுக்கு ட்ரீஸ் ஓட ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுது. அண்ட் அந்த பீம்பெட்கா கேவ்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே டான்சிங் ஃபீச்சர்ஸ்,
அங்கே ஒரு குட்டி குட்டி பொம்மை மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, பெயிண்டிங் மாதிரி ஒரு டயக்ராம் ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, ரெப்ரசென்டிங் டான்ஸிங், ஒரு குரூப்பில் 3-4 மெம்பர்ஸ் சேர்ந்து நிற்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிளில் பிளேஸ் கேட்டுருவாங்க, பீம்பேட்கா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், எந்த பிளேஸோட எக்ஸாம்பிளில் நீங்கள் பேலியோலித்திக் ரைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் லிட்ரரி ரெக்கார்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி எவிடன்சஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேர் இஸ் ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ், நோ லிட்ரரி எவிடன்ஸ்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ப்ரோட்டோ. ஆஃப்டர் ப்ரீ நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னா ப்ரோட்டோன்னு ஒரு டேர்ம் வந்துச்சு. ஏன் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் சொல்கிறோன்னா, ப்ரோட்டோ சிவா, சிவா வந்து அப்போ டெம்பிள்ஸ் காட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் ஒரு சிவலிங்கம், ஒரு லிங்கா, ஃபல்லூஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட வர்ஷிப் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தட்ஸ் வை நம்ம வந்து ப்ரோட்டோ சிவாவோட நேம்லேருந்து ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்ததுன்னா, பிகாஸ் த சிவிலைசேஷன் எங்கே ஹேப்பன் ஆச்சு, இண்டஸ் வேலி, இண்டஸ் ரிவர் கிட்ட நடந்தது. அதனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நேம். ஓகேங்களா? இந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு லிட்ரரி எவிடன்சஸும் இருந்துச்சு அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் இருந்தது. ஓகேங்களா? பிகாஸ் எக்ஸாம்பிளில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, லிட்ரரி அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வந்து ரெண்டுக்குமே ப்ரீ ஹிஸ்டாரிக் இருந்ததுன்னா, நோ, ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் லிட்ரரி இல்லை, ஆர்கியாலஜிக்கல் தான் இருந்துச்சு. ப்ரோட்டோவில் கேட்பாங்க, லிட்ரரி அண்ட் ஆர்கியாலஜிக்கல் இருந்ததுன்னா, எஸ் இருந்தது. பட் ப்ராப்ளம் இங்கே என்னன்னா, லிட்ரரி எவிடன்ஸ் வந்து நம்மளால டெசிஃபர் பண்ண முடியல. ஓகேங்களா? டெசிஃபர்னா நம்மளால படிக்க முடிகிறது. இப்போ நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே சும்மா கிறுக்கிட்டு போயிட்டேன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? ஜஸ்ட் லைக் இஃப் நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்படி நான் ஃபுல்லாக இது பண்ணி போயிட்டேன்னா நீங்கள் என்ன ரைட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு டெஸ்கிரிப்ஷனும் இது பற்றி தெரியாது. பட் இஃப் ஐ எம் ரைட்டிங் ப்ராப்பர்லி ABCD, ஸோ யூ வில் கெட் டு ரெக்கக்னைஸ், ஓகே இவங்க வந்து கான்சோனன்ட்ஸ் ரைட் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இவங்களோட எவிடன்சஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம எடுக்கிற எவிடன்சஸ், லிட்ரரி எவிடன்சஸ், அவங்க டிஃப்ரெண்ட் வந்து ரைட்டிங்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு இது வரைஞ்சிருக்கலாம், இதில் பாயிண்ட்ஸ் வரைஞ்சிருக்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டயக்ராம் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாதிரி இருந்துச்சுன்னு. நம்மளால் அது எதுவுமே படிக்க, அந்த தமிழ் லாங்குவேஜா இல்லை அர்மாய்க்கா, க்ரீக்கா, கரோஷ்தியா, எந்த ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருக்காங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா, ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்கில் we are having literary evidences but we are unable to decipher, whereas archaeological evidences மட்டும்தான் நம்மளால decipher பண்ணவும் முடியுது. archaeological evidences மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியுது, okay these are the things happened during the Indus Valley times. ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா, டான்ஸிங் கேர்ள் பற்றி நம்ம வந்து படிப்போம், நம்ம பியர்டட் மேன் பற்றி படிப்போம். இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஷின் கூட. உங்களுக்கு இதே ஒவ்வொரு டாபிக் நம்ம நடத்தும் போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் திங்ஸும் நான் அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பேன். ஓகேங்களா? ஸோ ப்ரோன்ஸ் காஸ்டிங் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க, டாய்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது, குட்டி குட்டி ஷிப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ தட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, ஓகே அவங்க வந்து சி வழியாக போய் இந்த ஒமான், ஈரான் அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம், பர்ஷியன் கண்ட்ரீஸ் கூட அவங்க ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் கிடச்சதுனால அவங்களோட லைஃப் பற்றி நம்மளால டெஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நம்ம 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். நம்ம 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் வாட், prehistoric, then proto-historic and third one is historic. ஹிஸ்டாரிக்கில் நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் இருக்குது அண்ட் லிட்ரரி எவிடன்சஸும் இருக்குது. லிட்ரரி எவிடன்சஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ராமாயணா, மகாபாரதா, ரிக்வேதா, சாமவேதா எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸ், புராணா, சுப்பனிஷத்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நம்ம அது படிச்சுட்டு நம்மளுக்கு அவங்களோட சொசைட்டி பற்றி தெரியுது. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் டூ, எல்லாம் அவங்க கட்டிட்டு போன திங்ஸு, அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது வச்சு எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில். ஏன்ஷியன்ட், மிடைவல், மாடர்ன் ஒன்று கிளாஸிஃபை பண்ணியாச்சு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்னு கிளாஸிஃபை பண்ணியாச்சு. ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் நம்ம பேலியோ, மீசோ, நியோ, சால்கோன் பண்ணியாச்சு. அங்கே லிட்ரரி எவிடன்சஸும் இல்லை, ஆர்கியாலஜிக்கல் மட்டும்தான் இருக்குது. ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்கில் நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எக்ஸாம்பிள் சொன்னோம். அங்கே நம்மளுக்கு லிட்ரரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது பட் டெசிஃபர் பண்ண முடியல. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குது. ஃபைனலி நம்மளோட ஹிஸ்டாரிக் பீரியடில் வரும்போது நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம்.
ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் ரைட் பண்ணிக்கிறீங்களா? Anyone having any doubt, you can ask me. Otherwise, please write down the notes. So first one. First நீங்க டைம் இது டைம் பீரியட் ரைட் பண்ணிக்கோங்க. Please put the heading time period. Under it ரைட் பண்ணுங்க first AD. ஒன் மோர் திங், நம்ம ரோமன்ஸ் சொன்னோம் இல்லையா, ரோமன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அவங்க எப்போலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிறிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கிளியர் ரெக்கார்ட்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு who is having evidence of both பிசிலையும் இருக்கு ஏடிலையும் இருக்கு. வேற எந்த கண்ட்ரிலையும் பிசியில் எவிடன்சஸ் இருக்கானா ரொம்ப ரேர் தான். அப்படி எவிடன்ஸ் கிடைச்சாலும் ஒரு ஆர்டர் படி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கேயாவது இருக்கும். பட் இந்தியா ஒரே ஒரு கண்ட்ரி தான் ரெண்டு ஆஃப்டர் பிஃபோர் பிசிலையும் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அண்ட் ஏடிலையும் எவிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏடி ரைட் பண்ணிட்டு Europe had clear records. Europe have clear records. So, Britain took responsibility to make a collective recordings. அந்த ஃபர்ஸ்ட் ஏடி தான் ஜீசஸோட பர்த் இயர் நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏடிங்கிறது ஜீசஸ் பார்ன். தட்ஸ் வை கிளியர் ரெக்கார்ட்ஸ் நம்ம யூரோப் கிட்ட இருந்துச்சு. அண்ட் பிரிட்டன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எங்ககிட்ட வந்திருக்கு, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏடின்னு எங்களோட பேர்ல இருந்திருக்கு, ஸோ நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம், எல்லாரோட டீட்டெயில்ஸ், எல்லாரோட ஹிஸ்டாரிக்கல் எவால்யூஷன், எல்லா ரெக்கார்டிங்ஸ் நாங்களே பண்ணுவோம். தே டிக்ளேர் தெம்செல்ஸ் அஸ் லீடர்ஸ் ஆஃப் இட். ஸோ பிஃபோர் ஜீசஸ் born, it's BC. BC is before Christ. There is no clear records. Of that period. ஸோ ஃபர்ஸ்ட் ஏடிலேருந்து நம்மக்கிட்ட கிளியர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பிசி பிஃபோர் கிரைஸ்ட் வந்து யார்கிட்டையும் கிளியர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் இந்தியா கிட்ட ரெண்டுமே இருக்குது. இந்தியா, நெக்ஸ்ட் லைன், இந்தியா is the only country in the world having clear records in both BC and AD. And hence having richest cultural heritage. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு மேக் பண்ணிக்கோங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் லேட்டர் டைம்ஸ். பிசிஇ பிசி டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அண்ட் பீரியட் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோன்னா இந்தியாவோட கண்டெக்ஸ்டில் 2500 BC to 1 BC. ஓகே. அண்ட் இன் another point, write it down. CE or AD means common era or anno domini, increasing order 1 2 3. So 1 to 2021. Okay. So next, please put the heading history.
இதை 3 ஃபார்ம்ஸில் கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரீஹிஸ்டாரிக், ப்ரோட்டோஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்டாரிக். ஹிஸ்ட்ரி ஹெட்டிங் பண்ணிவிட்டு 3 ஃபார்ம்ஸ் கிளாஸிஃபை இட். ஓகே, அண்டர் ப்ரீஹிஸ்டாரிக், ப்ரீஹிஸ்டாரிக்கு கீழே ரைட் பண்ணுங்க. நோ லிட்ரரி ரெக்கார்ட்ஸ். there is no literary records. Only archaeological evidence. There is only archaeological evidence. Archaeological evidence na example bones, skeletons, stone tools, etc. So further prehistoric வந்து it got divided into 4 forms, 4 stages. prehistoric எப்படி டிவைட் பண்ணிருக்கோம்னா 4. It is divided into 4. First one la Paleolithic, bracketல old stone age னு ரைட் பண்ணிக்கோங்க. bracket போட்டு old stone age. Then Mesolithic, bracketல middle stone. So Mesolithic ரைட் பண்ணீங்களாப்பா? Mesolithic middle stone bracketல. Then third one Neolithic age bracketல new stone age. Then fourth one Chalcolithic copper bracketல copper age. ஓகே, ஸோ நான் ஒரு இயரோட க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் கொடுக்குறேன். அது ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஈராஸ் ஜாகிரபிக்கல் டைம் ஸ்கேல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈயான், ஈரா இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய நம்ம இயோசின் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து எப்படி ஸ்டேஜஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த எவால்யூஷன் ஆஃப் த இயர்த்லேருந்து டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது குவார்ட்டர்னரியில் ஹோலோசின் டைம் பீரியடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி எதுலேருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா குவார்ட்டர்னரி டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குவார்ட்டர்னரி கீழே இது ஒரு டைம் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ இது ரைட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிலோ குவார்ட்டர்னரி வி ஆர் ஹேவிங் ப்ளீஸ்டோசின். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ப்ளீஸ்டோசின் ஐஸ் ஏஜ் பேலியோலித்திக் டைமில் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ்டோசின் எந்த டைம் பீரியடில் வருதுன்னா குவார்ட்டர்னரி டைம் பீரியடில் வருது. ஓகேங்களா? அண்ட் ப்ளீஸ்டோசின் கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பேலியோலித்திக். நம்ம 4 ஸ்டேஜஸ் படித்தோம் இல்லையா ப்ரீ ஹிஸ்டாரிக்கில், பேலியோ, மீசோ, நியோ, சால்கோ. ஸோ அதில் இருக்கிற பேலியோலித்திக் எந்த டைம் பீரியட் பிலாங் பண்ணுதுன்னா ப்ளீஸ்டோசின் டைம் பீரியட், தட் இஸ் ஐசேஜ் பிலாங் பண்ணுது. இந்த ஐசேஜ் எப்போ இருந்ததுன்னா குவார்ட்டர்னரி டைம் பீரியடில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பேலியோங்கிறது நம்ம 3 ஃபார்ம்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். அண்ட் லோயர் பேலியோலித்திக்கோட டைம் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக்கோட டைம் பீரியட் 2 மில்லியன். பிகாஸ் நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு 1 day 2 day 1 year 2 yearsல ஆகலை, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், thousands ஆஃப் இயர்ஸ் இது எடுத்துக்கிச்சு சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ 2 million to 12,000 years ago. இப்போலேருந்து 12,000 இயர்ஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேஜில் இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் மீன்ஸ் லோயர் பேலியோலித்திக் ஏஜ் கேட்டிங்கன்னா
2 மில்லியன் இன்னிலிருந்து 2 மில்லியன் இயர்ஸ் எகோ முன்னாடி மீன்ஸ் 20 லேக் இயர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு போகணும். லோயர் பேலியோலித்திக் டைம் அப்போதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பேலியோட ப்ராக்கெட்டில் 2 மில்லியன் டு 12,000 இயர்ஸ் எகோ ரைட் பண்ணிடுங்க. தென் மீசோலித்திக் பேலியோ கீழே மீசோ ரைட் பண்ணுங்க. மீசோவோட டைம் பீரியட் இஸ் 12,000 டு 10,000 கே. 12,000லேருந்து 10,000 வரைக்கும் இருந்துச்சு இயர்ஸ். ஓகே, மீன்ஸ் இன்னிலிருந்து 10,000 இயர்ஸ் பிஃபோர். அண்ட் தென் நியோலித்திக். நியோலித்திக் இஸ் 10,000 டு 4,000. ஸோ உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆச்சுன்னு. ஸோ இனிஷியலி கரெக்டாக 10,000 இயர்ஸ் முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகலை. நியோலித்திக் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர் 2,000 இயர்ஸ் 8,000 இயர்ஸ் எகோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் பீரியடும் சம்டைம்ஸ் கொஷினில் கேட்பாங்க 10,000 இயர்ஸ் எகோ 12,000 இயர்ஸ் எகோ. நோ, இட் இஸ் 8,000 இயர்ஸ் எகோ நியோலித்திக் டைம் பீரியடில். அண்ட் தென் சால்கோலித்திக். சால்கோலித்திக்ங்கிறது 4,000லேருந்து நம்மளுக்கு 2,500 இயர்ஸ் எகோ. பிகாஸ் 2,500லேருந்து நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துடும். ஓகே, ஸோ 4,000 நம்ம ப்ரீவியஸ் பிகாஸ் என்ன சொன்ன இது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வரும் பிஃபோர் கிரைஸ்ட் பிசினால. ஸோ 4,000 இயர்ஸ் எகோலேருந்து 2,500 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் நம்மளுக்கு சால்கோலித்திக் டைம் பீரியட். ரைட் பண்ணிட்டீங்களா? ஸோ 4 ரீசன்ஸ் இருக்குது மெயின்லி பீப்புள் ஏன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆனாங்க. பிகாஸ் நம்ம என்ன சொன்னோம், தே வேர் நோமேட்ஸ். இயர்லியர் டைம் பீரியட்ஸில் பேலியோலித்திக்கில் அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 4 ரீசன்ஸ் மெயின்லி இருக்குது அவங்க ஏன் மூவ் ஆகுனாங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒரே பீரியட்ல இருந்தா பிகாஸ் தே வேர் நாட் ப்ரொடியூசர்ஸ். எதுவுமே அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணல, எதுவுமே தனியாக ப்ரொடியூஸும் பண்ணல. ஸோ ஒரே பிளேஸில் நம்ம இருந்துகிட்டே இருந்தோமா வித்தவுட் எனி ஒர்க், அந்த பிளேஸில் இருக்கிற ரிசோர்ஸஸ் டெஃபினெட்லி தீர்ந்து போகுமா. இன்றைக்கி நான் ஒரு பிளேஸில் ஃபாரஸ்ட்லேயே இருக்கேன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எவ்வளோ நாள் வாழ முடியும், 1 இயர் 2 இயர் அதுக்கு மேலே இருக்காது. பிகாஸ் எவ்வளோ பிளான்ஸ் இருக்கோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணிட்டேன். பட் 1 டே ஆர் அதர் டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நெக்ஸ்ட் பிளேசஸ்க்கு சர்ச் பண்ணுறதுக்காக போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கன்சியூம் ஆல் ரிசோர்ஸஸ், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ் மூவ்மெண்ட். அனிமல்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் சீத்தாஸ்லேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆவாங்க. ஸோ இன் ஆர்டர் பிகாஸ் தேர் மெயின் ஆக்குபேஷன் வாஸ் ஹண்டிங்னால அவங்க ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அனிமல்ஸ் மூவ் ஆகிறதுனால தே ஆல்சோ டென் டு மூவ் அலாங் வித் தெம். அண்ட் தேர்ட் ரீசன் இஸ் பிளான்ஸ். பிளான்ஸுங்கிறது லைக் ஃபார் நம்மளுக்கு பேடி கல்டிவேட் பண்ணுறோம்னா மான்சூன் சீசனில் கல்டிவேட் பண்ணுவாங்க, கரீஃப் சீசனில் பண்ணிடுவாங்க, ராபியில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க, ஜெயித் சீசனில் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு க்ராப்புக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கும். எல்லா சீசன்லேயும் எல்லாமே கல்டிவேட் ஆகாது. ஸோ ஒன் சீசனில் அது தீர்ந்து போயிடுச்சுன்னா தென் தே வில் மூவ் டு அனதர் பிளேஸ் ஸோ தட் அவங்களுக்கு வந்து அனதர் க்ராப் ஆர் அனதர் திங் அவங்களுக்கு ஈட் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட்டர். பிகாஸ் நம்ம ப்ளீஸ்டோசின் ஐஸ் ஏஜ் வந்து எப்போ மெல்ட் ஆக வந்து ஆரம்பிச்சது, 10,000 12,000 இயர்ஸ் எகோ முன்னாடி தான் ஆரம்பிச்சுது. பட் ஹியூமனோட எவால்யூஷன் எப்போ இருந்தது, 2 மில்லியன் இயர்ஸ் முன்னாடிலேருந்து இருந்தது. அப்போ வாட்டர் அவங்களுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிடைக்கல. ஸோ இனிஷியல் டைம் பீரியடில் வாட்டருங்கிறது இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் அந்த டைமில் ஸ்கேர்ஸாக இருந்தது. வெரி ஃபியூ ரிவர்ஸ் தான் பெரனியல் இன் சென்ஸ் வாட் ஆல் த்ரூ அவுட் தேர் லைஃப் எப்போவுமே அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபியூ ரிவர்ஸ் தான் இருந்தது பெரனியல் ஃப்ளோ ஆகுறது. அதனால பீப்புள் வந்து வாட்டருக்காகவும் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. So please note down the 4 important reasons. 4 reasons why people moved. Write down 4 reasons why people moved from place to place. Place to place. So first point, they consumed all resources. They consumed all resources. Second point, animals movement, because of animals movement. Third point, plants, animals
sorry, plants grow in different seasons. நான் next point சொல்லிட்டேன். Third point, plants grow in different seasons. And last point, plants, animals and humans, plants, animals and humans, everyone needs water. Everyone needs water. But very few rivers were perennial. Were perennial. Okay. ஸோ இப்போ பேலியோலித்திக் நம்ம வந்து ஃபுல் கிளாசிஃபிகேஷன் டைம் லைனோட கிளாசிஃபிகேஷன் சொல்லியாச்சு அண்ட் ஹிஸ்ட்ரியோட கிளாசிஃபிகேஷனும் சொல்லியாச்சு. Now write down the points under Paleolithic. Please put down the heading Paleolithic age. Paleolithic age. Under it, first point, man was hunter, nomad means mover, one place to another place move ஆகிறது, and naked. Man was hunter, nomad and naked. Second point, used stones and big tools. ஏன்னா பேலியோல ஃபர்ஸ்ட் பெருசாக தான் யூஸ் பண்ணாங்க. used stones and big tools. third point, அந்த டைமில் எந்த அனிமல் சம்டைம்ஸ் கேட்கலாம், எந்த அனிமல் நம்மளுக்கு அதிகமாக ப்ரிடாமினெண்ட்டாக ஃபவுண்ட் பண்ணலான்னா monkeys were found in large scale. Monkeys were found in large scale. ஸோ எந்தெந்த பிளேசஸில் இருக்குது நம்மளுக்கு எவிடென்சஸ் கிடச்சிருக்கு பேலியோலித்திக் ஒரு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீம்பெட்கா. உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பீம்பெட்கா கேவ்ஸ், Bhimbedka in Madhya Pradesh. Chota Nagpur Plateau. Second place is Chota Nagpur Plateau. Third one is காஷ்மீரில் இருக்கிறது ஒரு பேலன் வேலி. பிகாஸ் காஷ்மீர் இஸ் அ வேலி ரீஜியன், அங்கே நிறைய வேலிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே ஒரு பேலன் வேலின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ காஷ்மீரோட பேலன் வேலி இன் காஷ்மீர். அண்ட் அங்கே பூர்ஸா ஹோம்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா, காஷ்மீரில் பூர்ஸா ஹோம். அந்த பூர்ஸா ஹோமில் கொஷினில் 2 கொஷின்ஸ் பூர்ஸா ஹோம்லேருந்தே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாகோட டொமெஸ்டிகேஷனோட எவிடன்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்குதுன்னா காஷ்மீர்லேருந்து கிடச்சிருக்கு. அங்கே என்னன்னா ஒரு வீடு, பிகாஸ் இட் இஸ் அ வேலி ரீஜன், ஃபுல்லாக கோல்டு இருக்கும் எப்போவுமே. அங்கே வந்து இன்னும் ஐசேஜ், இப்போவே இவ்வளோ குளிருதுன்னா நினச்சி பாருங்கள், ஐசேஜ் இன்னும் எவ்வளோ அங்கே குளிராக இருந்திருக்கும், கோல்டாக இருக்கும். ஸோ பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அண்டர் தி சர்ஃபேஸ் மீன்ஸ் மண் வந்து தோண்டி பிட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்க மேலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, டவுன் டு த எர்த், பிலோ த எர்த் அவங்க வந்து பிட்ஸ் ஃபார்ம் பண்ணி தே லிவ்டு தேர். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பிட்ஸ் ஹவுசஸ் வந்து அங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் இன் காஷ்மீர். அண்ட் டாகோட டொமெஸ்டிகேஷன் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் பூர்ஸா ஹோம். ஓகேங்களா, ஸோ ரைட் டவுன் த பாயிண்ட். Pitt's houses were found in Pitt's is P-I-T-S, Kuli. Pitt's houses were found in Kashmir. Why they constructed the Pitt's houses? To protect, bracket la write பண்ணிக்கோங்க, to protect themselves from cold. To protect themselves from cold. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்
எக்ஸாம்பிள் மெயின் எக்ஸாம்பிள் இஸ் பீம்பெட்கா தான் உங்களுக்கு அதுதான் அதிகமாக கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீசோலித்திக் man was hunter இங்கேயும் hunter இருந்தாங்க they were naked and they were nomad right so man was hunter naked and nomad they Excuse me. yes Ma'am, this is under Mesolithic or under Mesolithic we completed Paleolithic we gave the examples na so we completed Paleolithic this is under Mesolithic second point okay so second point is used microliths they used what small stone tools use pannanga micro means small and liths means stones so they used small stone tools used microliths and அதோட edges எப்படி இருந்ததுன்னா sharp edges these tools had sharp edges these tools had sharp edges fire got invented ஸ்பெசிஃபிக்கலி உங்களுக்கு இயர் கேட்குறாங்க எந்த இயரில் ஃபயர் இன்வென்ட் ஆச்சுன்னா தட் இஸ் 10,000 பிசி ஓகேங்களா ஸோ ஃபயர் காட் இன்வென்டட் இன் 10,000 பிசி ஸோ நவ் third stage third one is Neolithic sorry let's write down the example பீகார் மீசோலித்திக் சைட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவாப்பா எந்த பிளேசஸில் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணுறோமோ இட் இஸ் நோன் as sites ஸோ மீசோலித்திக் சைட்ஸ் ஆர் பீகார் குஜராத் உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பர்டிகுலர் பிளேசஸில் பாகோர் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளேசஸ் கொடுத்துட்டு ஸ்டேட்ஸ் மேட்ச் இப்போ பர்டிகுலர்லி ஸ்டேட்ஸ் இஃப் தே ஆர் கிவிங் யூ கேன் மார்க் திஸ் அண்ட் இஃப் தே ஆர் கிவிங் பிளேசஸ் அண்ட் தே ஆர் டெல்லிங் யூ டு மேட்ச் வித் த ஸ்டேட்ஸ் ஸோ யூ ஹாவ் டு ரைட் தட் டூ ஸோ பாகோர் BAGOR பாகோர் இஸ் இன் ராஜஸ்தான் பாகோர் ராஜஸ்தான் செகண்ட் ஒன் ஆலம்கர் Alamgarh in Madhya Pradesh. Alamgarh, Madhya Pradesh. And நம்மளோட சால்ட் லேக் எங்கே இருக்குப்பா எந்த ஸ்டேட்டில் சால்ட் லேக் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் சாம்பார் லேக் ரைட் ராஜஸ்தான்மா வெரி குட் ராஜஸ்தான் ஸோ சால்ட் லேக் இன் ராஜஸ்தான் ஸோ மைக்ரோலித்ஸோட பிளேசஸ் எங்கெங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா குஜராத் ராஜஸ்தான் யூபி எம்பி இந்த மாதிரி பிளேசஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த சைட்ஸ்லலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நவ் லெட்ஸ் கோ டு நியோலித்திக் தேர்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் வாஸ் நோன் அக்ரிகல்ச்சரோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 8,000 ஃபயருக்கு 10,000 years ago அக்ரிகல்ச்சருக்கு 8,000 years ago agriculture was known so agriculture now what they will do they will produce food so they started producing food second point they started producing food third one point sedentary lifestyle they had sedentary life sedentary in sense settled life எங்கப்பா அவங்க லைஃப் வாழ்வாங்க டெசர்ட்லியா இல்லை ஃபாரஸ்ட்லியா they will
live in rivers. They lived in rivers. Rivers oda side, because water is the essential part. Agriculture ku water venu. Appo tube well irrigation or any other irrigation source la ungalku theriyadu, canal irrigation anything, dams la illa. So wherever the water was available during that time, they started doing agriculture. Bar first crop என்ன cultivate பண்ணாங்கன்னா barley. With the end of ice age, next point, with the end of ice age, with the end of ice age, rivers came settled. Rivers came settled. Man started settling. Man started settling. Both vegetal and non-vegetal, they ate both vegetal and non-vegetal. They were hunter as well as naked. They practiced cattle rearing. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து அதோட அலைட் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே கூட வந்துடும். ஓகேங்களா? ஸோ தே ப்ராக்டிஸ்டு கேட்டல் ரியரிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. மீன்ஸ் டொமெஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே, கவ் கோட் ஷீப்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிக்கோங்க, டொமெஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். They lived in communities, because agricultural practices ஒரு தனியாளால பண்ண முடியாது. ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஒன்றா பண்ணுவாங்க. ஸோ they started living in communities. ஓகேங்களா? ஸோ ரைட் டவுன் த எக்ஸாம்பிள், மீன்ஸ் பிளேசஸ். எந்தெந்த சைட் நம்மளுக்கு நியோலித்திக் சைட்ஸ்னா, மெஹர்கர். உங்களுக்கு இப்போ குரூப்பில் ஆஃப்டர் த கிளாஸ் உங்களுக்கு மேப்பிங் கிளியராக நான் அனுப்பி விட்றேன் வித் த பிளேஸ். இந்தியா மேப்பில் எங்கெங்கே இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெஹர்கர் இஸ் இன் பலூச்சிஸ்தான். பலூச்சிஸ்தான் எங்கேப்பா இருக்குது? இந்தியாலையா பாகிஸ்தான்லையா? எனிவன்? இந்தியாவில் இருக்கா பலூச்சிஸ்தான்? ஸோ மெஹர்கர் இஸ் இன் பலூச்சிஸ்தான், மீன்ஸ் பாகிஸ்தான். அங்கே நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எப்படி நம்ம சொல்கிறோம் இட் இஸ் நியோலித்திக் சைட்னா, அங்கே ரெம்னன்ஸ் ஆஃப் வீட்டோட எல்லாம் அந்த ஸ்கஃப் எல்லாம் இருக்கும் இல்லையாப்பா, அது வந்து நம்மளுக்கு அங்கே கிடச்சிருக்கு. அதனால பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லிட்டோம் நியோலித்திக்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வீட்டோட ரெம்னன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி இது ஒரு எதோட பிளேஸ்? நியோலித்திக் சைட். ஓகேங்களா? ஸோ மெஹர்கர் இன் பலூச்சிஸ்தான், வி ஃபவுண்ட் வீட் தேர். Chirand. Next place is Chirand. Chirand is in Patna, Bihar. இங்கே வந்து நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணீங்கன்னா போன்ஸ். ஓகேங்களா? ஸோ வீட்னா பலூச்சிஸ்தான், மெஹர்கர், அண்ட் போன்ஸ் வந்து சிராண்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். பையம்பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிளேஸ்? பையம்பள்ளி எங்கே இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க யாராவது. ஐ வாண்ட் த ஆன்சர். பையம்பள்ளி எங்கப்பா இருக்கலாம்? ஸோ இட்ஸ் இன் அவர் ஸ்டேட், தமிழ்நாடு. வாட் வி ஃபவுண்ட் ஹியர்,
is cereals. Means paddy, wheat, barley எல்லாமே cereals find பண்ணோம். And ragi as like etc. இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம அங்கே find பண்ணோம். அண்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் க்ராப் கல்டிவேட் பண்ணீங்கன்னா ஏதோ ஸ்டோர் பண்ணியாவது நம்ம வைக்கணும் இல்லையா, அப்படியே க்ராப் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வெளியிலே போட மாட்டீங்க, ஸ்டோர் பண்ணி ஏதோ வைக்கணும். அதுக்காக என்ன மேக் பண்ணாங்கன்னா பாட்ஸ் மேக் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ பையம்பள்ளியில் நம்மளுக்கு பாட்ஸோட எவிடென்சஸும் கிடச்சிருக்கு. பாட்ஸ் எதுக்காக நம்ம மேக் பண்ணோம்? ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே. ஸோ பாட்ஸ் டெவலப்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் லைக் அஸ்ஸாம்லையும் நம்மளுக்கு சம் எவிடென்சஸ் கிடச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு பூர்ஸா ஹோம் ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லையாப்பா காஷ்மீரில், அது ஆக்சுவலி பேலியோலித்திக் இல்லை நியோலித்திக். ஐ வாஸ் மிஸ்டேக்கன், தப்பாக எழுதியிருந்தேன். புர்ஸா ஹோம் இஸ் நாட் இன் பேலியோலித்திக், இட் இஸ் காஷ்மீர் மீன்ஸ் நியோலித்திக்கோட சைட். டாகோட எவிடன்ஸ் இங்கேருந்து கிடச்சிருக்கு. எந்த டைமில் நான் நியோலித்திக். ப்ளீஸ் சேஞ்ச் தட். am I clear? Burza home in Kashmir, டாகோட எவிடன்ஸ் இஸ் ஃபவுண்ட். அண்ட் அது எங்கே இருக்குன்னா நம்ம நியோலித்திக் சைட், அது நாட் பேலியோலித்திக். ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த சைட்ஸ். என்னென்ன சைட்ஸ்? நம்மளோட மெஹர்கர், புர்ஸா ஹோம், சிராண்ட், பையம்பள்ளி அண்ட் ஃபைனலி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அஸ்ஸாம். ஓகே. ஸோ லாஸ்ட் சால்கோலித்திக். Chalcolithic. What happened during Chalcolithic? Advanced stage of mankind. There was advanced stage of mankind. ஏன் நம்ம advanced stage சொல்கிறோம்னா, people started wearing some leaves or clothes like structure. ஏதாவது வியர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு டெவலப் ஆச்சு. ஒரு கம்யூனிட்டியில் நல்லா யுனைட்டடாக வாழ ஆரம்பித்தாங்க. க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி பாட்ரிஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. காப்பரோட யூசேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்னும் டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. தட்ஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் மேன்கைண்ட். ரைட். Because they practiced agriculture, cattle rearing, animal husbandry, full stop. They made potteries. So நெல்லிங்களா potteries மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க to store their grains. So they made potteries. And here they produced cotton too. Later stage means அதோட end, சால்கோலித்திக்கோட end stageலலாம் அவங்க வந்து காட்டனும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They produced cotton. அண்ட் இதை விட ஏன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் மெயின்லி சொல்கிறோம்னா, அவங்க ஹட்ஸ், நம்ம கூரை வீடு மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஹட்ஸ், தேட்ச்டு ரூஃப் வச்சு ஹட்ஸும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க நோமேட்ஸில் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு கேவ்ஸில் வாழலை, அவங்க ஒரு ஹட்ஸ் மேக் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குட்டி வீடு மாதிரி பண்ணிவிட்டு அவங்க அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே லிவ்டு இன் ஹட்ஸ் made with thatched roof. They covered their body with animal skins and leaves. எக்ஸாம்பிள், எங்கே நம்ம சால்கோலித்திக் சைட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் 3 மேஜர் ரீஜியன்ஸ் இருக்குது.
K3 மைன்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ராஜஸ்தானில் தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் காப்பரோட ஓர்ஸ் அங்கே வந்து அதிகமாக இருக்குது, மைன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மைனோட பேர் என்னன்னா K3 மைன்ஸ். ஓகே, அதனால அவங்க காப்பர் ஏஜ், சால்கோலித்திக் காப்பர் ஏஜ், அப்போ அந்த காப்பர் எங்கே யூஸ் பண்ணாங்க, K3லேருந்து யூஸ் பண்ணாங்க. தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் எவிடன்சஸ் இன் ராஜஸ்தான் ரீஜன். ஸோ K3 மைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிறது K3 மைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். Second is Gilund, means Gilund. It is also a place in Rajasthan. Okay. And along Godavari river side லையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. And along Godavari river. ஸோ மோஸ்ட்லி எங்கே உங்களுக்கு ரிவர் ஃப்ளோ ஆயிருக்கோ அங்கே சம் குரூப் ஆஃப் பீப்புள், எனி சிவிலைசேஷன் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஃபவுண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அலாங் கோதாவரி ரிவர். And along Ganga plains too. Ganga plains too, because it is also a river. So Ganga plains ஒரு example. Along Ganga plains. ஓகேங்களா? ஸோ எனி ஒன் இப்போ ஒரு ட்ரைப்ஸ் அண்ட் வில்லேஜ் யாராவது டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமாப்பா? ட்ரைப்ஸ்னா என்ன, டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் வாட் இஸ் மீன் பை ட்ரைப் அண்ட் வாட் இஸ் மீன் பை வில்லேஜ்? எனி ஒன் சொல்ல முடியுமா? ஓகே, பி இன்ட்ராக்டிவ். தப்பாக இருந்தாலும் டோன்ட் வரிமா, நம்ம இங்கே கிளாஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கும் ஹேபிட் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ டெல் யூ, ட்ரைப்ஸுங்கிறது ஒரு குரூப். ஓகேங்களா? ட்ரைப்ஸ் இஸ் ஆக்சுவலி குரூப்பை ரெஃபர் பண்ணும். அந்த குரூப் எதோட குரூப்னா, ஹர்டர்ஸ் இருக்கலாம், ஃபார்மர்ஸ் இருக்கலாம், வித் ஒரு ஸ்மால் குட்டி செட்டில்மெண்ட்டில், நாட் இன் பிக் சிட்டிஸ், ஒரு ஸ்மால் செட்டில்மெண்ட்டில் 2 to 3 ஜென்ரேஷன், மீன்ஸ் கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் அண்ட் அனதர் சில்ட்ரன், ஒரு மினிமம் 2 to 3 ஜென்ரேஷன் ஒரு குட்டி பிளேஸில் ஒரு ஸ்மால் செட்டில்மெண்ட்டில் கண்டினியூஸ்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா தே ஆர் ஆக்சுவலி நோன் அஸ் ட்ரைப்ஸ். ஓகே, அண்ட் வில்லேஜில் இவங்க வந்து ட்ரைப்ஸ் கம்ப்ளீட்லி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. தே கேன் டூ ஹண்டிங், கேதரிங், எனி திங் தே கேன் ப்ராக்டிஸ். ஓகே, பட் என்ன, ஒரு ஸ்மால் செட்டில்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு மினிமம் 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்கலாம். வில்லேஜ்னா மெயின்லி அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப்பில் இருப்பாங்க அண்ட் தே வில் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மீன்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட்டாக இருக்கும். அண்ட் ஒரு தனி மெம்பராக பண்ண மாட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த டெஃபினிஷன் ஆஃப் வில்லேஜ். இன்னைக்கு வில்லேஜ்னா நம்ம வந்து இப்படி எப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இதாக பார்க்குறாங்க. நோ, வில்லேஜ் இஸ் ஆக்சுவலி அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ப்ராக்டிசிங் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் டூ மெயின் திங்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் படிப்போம் அண்ட் வேதிக் டைம்ஸில் படிப்போம், சால்கோலித்திக்கில் கூட ட்ரைப்ஸ் இந்த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியில் வாழ்ந்தாங்க, அந்த கம்யூனிட்டி நம்ம வில்லேஜ் சொல்கிறோம். இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். பிகாஸ் புக்கில் நான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே 6th NCERT புக் அனுப்புவேன். இப்போ நம்ம கிளாஸஸ் எடுத்தது 6th and 7th NCERTஸோட இனிஷியல் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்லி கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் மேப்ஸும் உங்களுக்கு புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ PDF சென்ட் பண்ணனா அந்த புக்கில் போய் படிங்க ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் கிளியர், உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா வரும். 1-2 பாயிண்ட்ஸ் நான் எங்கே மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து நாளைக்கு என்கிட்ட சொல்ல, மேம் இங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, இது ஆட் பண்ணல, இல்லை நீங்களும் இன்னும் ஆட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் அனுப்பிட்டு படிச்சிருங்க. And another one difference is script and language க்கு difference தெரியுமாப்பா யாருக்காவது? What is mean by script and what is mean by language? Anyone? Sorry. So language is நம்ம reading. நம்ம ஒரு வந்து ஸ்பீக்கிங் ஃபார்ம்ஸில், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது, நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறது இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். நம்ம வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் மெத்தட், நம்ம எப்படி ஒன் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம், நம்மளோட இமோஷன்ஸை, த வே வி ஆர் யூஸிங் இட் இஸ் லாங்குவேஜ். ஓகேங்களா? இட் ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாம். அண்ட் ஸ்கிரிப்டுங்கிறது ரைட்டிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட்டிங் ஃபார்மேட் இன் சென்ஸ் ஃபுல்லாகவே லெட்டர்ஸ், அதில் நம்பர், சயின்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். ஸோ லிட்ரரி எவிடன்ஸுங்கிறது ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட் படித்தோம்னா இப்போ லேட்டர்லி இப்போ படிப்போம், நம்ம IVC ஸ்டார்ட் ஆன உடனே
அண்ட் லேட்டர் ரிக்வேதிக் டைம்ஸில் நம்ம வந்து பிரம்மி, கரோஷ்தி, அர்மாய், கிரீக் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டுங்கிறது ஆக்சுவலி ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கிறது அண்ட் லாங்குவேஜுங்கிறது நம்ம ஸ்பீக்கிங் ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டெஃபினிஷன்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கிறீங்களா? எக்ஸாம்ஸில் வராது, பட் டு ஹாவ் அ அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம ஐவிசி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட் டவுன் த டெஃபினிஷன் ஆஃப் ட்ரைப்ஸ். Those herders and farmers that lived in groups for 2 to 3 generation in a small settlements are called tribes. Then village, a group of people involved in agriculture. Then script. It is in written form. That is having letters, numbers, signs, anything. Then language, reading or speaking form. Okay, so நான் ஒரு பேசிக் கொஷின் கேட்குறேன் அண்ட் இது டெஃபினெட்லி அட்லீஸ்ட் 2 to 3 மெம்பர்ஸ் இங்கே ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் கொஷின் உங்களுக்கு கேட்டாங்கன்னா என்ன ரைட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட். ஜலகண்டேஸ்வரன், ஃபர்ஸ்ட் அனிமல் எந்தப்பா நம்ம டொமஸ்டிகேட் பண்ணோம்? ஹாசிரா, திவ்யா, பிரீத்தி யாராவது ஆன்சர் பண்ண முடியுமாப்பா? இப்போதானே நம்ம படித்தோம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் அனிமல் புர்ஸா ஹோம். எனிவன்? வாய்ஸ் வரலையா? ஓகே, ஸோ எக்ஸாமில் நீங்கள் இவ்வளோ படிச்சிட்டீங்க, அங்கே கொஷின் எப்படி கேட்டுருவாங்க? விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட். அப்போது நீங்கள் வந்து என்ன கேட்டல் ரியரிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஷீப், கோட், கவ் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் இஸ் நம்மளோட டாக். ஓகேங்களா? எங்கே எவிடன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் குஃப்ரால், புர்ஸா ஹோம், அங்கே எங்கன்னா காஷ்மீர் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ கொஷின் நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டு கடைசியில் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலினா தெர் இஸ் நோ யூஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எனி டவுட் ரிகார்டிங் ப்ரீ ஹிஸ்ட்ரிக் பீரியட்? ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கில் நம்ம வந்து பேலியோ, மீசோ, நியோ, சால்கோ ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அண்ட் அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் எங்கெங்கே சைட்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. எனிவன் ஹேவிங் எனி டவுட்? ஐவிசி போகலாமாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 3 ஸ்டேஜஸ் ஹிஸ்ட்ரியோட சொன்னோம். வாட் ஆர் த 3 ஸ்டேஜஸ்? ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் அண்ட் ஃபைனலி ஹிஸ்டாரிக். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கோடது எல்லாமே நம்ம படிச்சாச்சு. பேலியோ, மீசோ, நியோ, சால்கோ, எவ்ரி திங், தியர் டெஸ்கிரிப்ஷன், லோயர், மிடில், அப்பர், எவ்ரி திங். நவ் நம்ம படிக்க போகிறது ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக். ஓகேங்களா?
ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் ஓட எக்ஸாம்பிள் சைட் என்ன பார்த்தீங்கன்னா ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன் நேம் கொடுத்துருக்காங்கன்னா த சிவிலைசேஷன் ஹேப்பன்ட் அலாங் த இண்டஸ் ரிவர். ஓகே, இண்டஸ் ரிவரோட பேங்க் சைடில் நம்மளுக்கு இந்த சிவிலைசேஷனுக்கும் கல்ச்சருக்கும் மெயின்லி டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, தேர் இஸ் அ வேர்ட் called culture and there is another word called civilization, right? So கல்ச்சர்னா ஒரு பர்டிகுலர் ஹேபிட் மீன்ஸ் நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட், க்ளோத்திங், எனிதிங் எதாக இருந்தாலும் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ் ஆகிறது இஸ் ஆக்சுவலி கல்ச்சர். ஓகே, அண்ட் சிவிலைசேஷன்னா உங்களுக்கு 4 மேஜர் திங்ஸ் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்னா யூனிஃபார்மிட்டி, சென்ட்ரலைசேஷன், சேஃப்டி and peace. Okay, so in the uniformity, centralization, safety and peace, இந்த 4 basic features எந்த சொசைட்டியில் இருக்கோ கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அந்த சொசைட்டியை தான் நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் சால்கோலித்திக், இதுக்கு ஐவிசிக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் வாட் we studied about Indus Valley, we studied about Chalcolithic, right? ஸோ சால்கோலித்திக்கில் நம்ம என்ன சொன்னோம், 1 to 2 ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்களோட கல்ச்சர் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே சால்கோலித்திக் கல்ச்சரோட கிளைமேக்ஸில் தான் am I audible? anyone? வாய்ஸ் கேட்குதாப்பா? Four features. What are the features? First one is uniformity. Okay, so there is a word called uniformity and another word called common. ஓகே, ஸோ காமனுக்கும் யூனிஃபார்மிட்டிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை ரெண்டுமே சிமிலரா? எனிஒன்? ஓகேம்மா, ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட்மா? கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? It is a common, but when it comes to uniformity, there will be a formation where everything and everyone will be in the same order. Very good, ma. Very good. So, இப்போ at present we are having any common feature or we are having uniformity feature in our political structure or our society or in our society? Do we have uniformity in our society right now? No, common. We are having common feature. Yes, very good, you all are right. So here uniformity na same in similar circumstances means ஒரு உங்களுக்கு circumstances இருக்கு, ஒரு situation இருக்குன்னா அந்த மாதிரி situation எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். காமனுங்கிறது ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ், எதுனாலும் எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகேங்களா? ஃப்ரம் சைல்டுலேருந்து அடல்ட்லேருந்து உங்கள் ஓல்டேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா பீப்புள்ஸ்க்கும் காமன். பட் யூனிஃபார்மிட்டிங்கிறது ஃப்ரம் 18 to 45 இயர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூனிஃபார்ம் ஃபீச்சர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணாமல் சிமிலர் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம். அண்ட் காமனுங்கிறது ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டியூரிங் அவர் ஐவிசி டைம் பீரியட் தேர் வாஸ் யூனிஃபார்மிட்டி ஃபீச்சர். யூனிஃபார்மிட்டி இன் சென்ஸ் ஒரு சொசைட்டியில் பீப்புள் ரிச் அண்ட் புவர்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியாது. அதிகமாக மீன்ஸ் அங்கே இருக்கவே இருக்காது. எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட்டட் அலைக். மொஹஞ்சதாரோ மூவி எனிவன் யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? மொஹஞ்சதாரோ ரித்திக் ரோஷன் மூவி பார்த்துருக்கீங்களா? நோங்களா? ஓகே, ஸோ இட்ஸ் ஓகேம்மா. ஸோ இட் இஸ் அ மூவி. அவங்க வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம் பீரியட் வந்து மொஹஞ்சதாரோ ஒரு பிளேஸ் நம்ம இப்போ படிப்போம் ஐவிசியில், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சனுந்தாரோ, காலிபங்கன். ஸோ தீஸ் ஆர் த சைட்ஸ். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்கவேட் பண்ணதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி சைட்ஸுங்கிறது மொஹஞ்சதாரோ லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி மூவி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ படிச்சுட்டா சப்போஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்படி தான் ஐவிசி டைம் பீரியட் இருந்தால். பட் எவ்ரி திங் தட் வாஸ் ஷோன் தேர் இஸ் நாட் ரைட். எல்லாமே ட்ரூ கிடையாது. தேர் ஆர் சம் சேஞ்சஸ் மேட் தேர். ஓகே, ஸோ யூனிஃபார்மிட்டிங்கிறது சொசைட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும். நோ ஒன் வாஸ் டிஸ்கிரிமினேட்டட். எல்லாமே மென், உமன், சில்ட்ரன்
there was no caste, there was no anything matlab Hinduism or Jainism or Muslim, there was nothing like that. Each and everyone was treated alike. Okay, so இப்போ நம்மளுக்கு இந்த யூனிஃபார்மிட்டி ஃபீச்சர் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்தியா இன்னைக்கு சிவிலைஸ்ட் ஆயிருக்குன்னா நோ, இந்தியா எந்த கண்ட்ரியுமே இப்போ சிவிலைஸ்ட் இல்லை. ஸோ செகண்ட் ஃபார்ம் நம்ம என்ன படித்தோம்? சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் இன் சென்ஸ் ஆல் பவர் லைஸ் வித் ஒன் பீப்புள். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are having all the powers with central government or we are having some powers with state government too. எல்லாமே நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கா இல்ல சீஃப் மினிஸ்டருக்கும் some powers இருக்கா? Chief ministers also have some powers. Yes ma, they are having some powers. So can we say we are having a centralized society, centralized political structure? No, because நம்ம இன்னைக்கு சென்ட்ரலைஸ்னா ஒன் பவர் வந்து ஆல் பவர் லைஸ் வித் த கிங் ஆர் ஹெட், ஒருத்தங்கிட்ட இருக்கணும். பட் இன்னைக்கு நம்மளுக்கு கிடையாது. ஆல் பவர்ஸ் காட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் தேர்ட் ஃபீச்சர் என்ன நம்ம படித்தோம்? சேஃப்டி. சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு அந்த டைமில் ஆல் உமன், ஆல் சில்ட்ரன், எல்லாருமே, ஆல் மென் ஈவன் எல்லாரும் கம்ப்ளீட்லி சேஃபாக இருந்தாங்க. அவங்களோட இக்கானமிக் ப்ராக்டிசஸ், ட்ரேட், எவ்ரி திங் வந்து சேஃபாக இருந்தது. இன்றைக்கி நம்மளுக்கு பார்க்குறோம் டெய்லி ஏதோ ஒரு இஷ்யூஸ் நம்ம வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உமன், சில்ட்ரன், டிராஃபிக்கிங், ரேப்பிங், எவ்ரி திங் நம்ம வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டி. ஸோ தேர் இஸ் நோ சேஃப்டி. ஓகே, ஃபோர்த் ஒன் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் பீஸ். இன் சிவிலைசேஷன்னா அங்கே பீஸ் டெஃபினெட்லி இருக்கணும். பீஸ் மீன்ஸ் எந்த ஒரு வயலன்ஸ், எந்த ஒரு வார், பேட்டில் எதுவுமே இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபாலோ சம் ஃப்ரெட்டர்னிட்டி ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு பீஸ் இருக்கா? நோ. ஸோ ஃபோர் மேஜர் ஆஸ்பெக்ட் என்னென்ன சொன்னோம்? யூனிஃபார்மிட்டி, சென்ட்ரலைசேஷன், சேஃப்டி அண்ட் பீஸ். இந்த ஃபோர் ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு சொசைட்டியில் இருந்ததுன்னா அண்ட் தென் வி கால் இட் ஆஸ் அ சிவிலைஸ்டு சொசைட்டி. ஓகேங்களா? நம்ம இந்தியா ஏன் இப்போ வந்து சிவிலைஸ்டு ஸ்டேட்டில் இல்லைன்னு சொன்னோம்னா பிகாஸ் நம்ம ஒரு கண்டிஷன் கூட ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ எப்படி ஒரு சிவிலைசேஷன் சொல்லுவோம்? ஸோ அட் ப்ரெசென்ட் வி ஆர் ஹேவிங் இண்டியன் கல்ச்சர். ஓகே, நம்மளுக்கான கல்ச்சர் தான் இருக்குது. ஹிந்துயிசம் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, இஸ்லாம் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, காஸ்ட், எவ்ரி ஒன் பீப்புள், மென், உமன் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த கிளைமேக்ஸ், இந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே எண்ட் ஆகி ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்னா தென் ஒன்லி நம்மளோட சிவிலைசேஷன் அனதர் ஒன் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் ஃபீச்சர்ஸ். பிஃபோர் டெல்லிங் யூ த ஃபீச்சர்ஸ் அண்ட் கிவிங் யூ நோட்ஸ், நான் ஒரு சில நேம்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் பிகாஸ் தே ஆர் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் இன் எக்ஸாமினேஷன். நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் எனி அதர் ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக்குங்கிறது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியுமானா நோ. நம்மளோட கல்ச்சர் பற்றி நம்மளுக்கே தெரியாமல் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன், ஆக்சுவலி சிவிலைசேஷன் ஹேப்பன்ட் இன் 3 மேஜர் பிளேசஸ். ஓகேங்களா? இதே 2500. இப்போ எப்படி அங்கே சொன்னேன் இல்லைங்களா? 10,000 to 8,000, 4,000 to 2,500 எல்லாத்துக்கும் டைம் பீரியட். அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2500 to 1600 BC. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியடில் 3 பிளேசஸில் சிவிலைசேஷன் நடந்தது. ஒன்று சிவிலைசேஷன் இஸ் மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன், செகண்ட் ஒன் இஸ் எஜிப்டியன் சிவிலைசேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அவர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த 3 சிவிலைசேஷனுமே ஒன்று இல்லைனா அனதர் இம்பார்ட்டண்ட் லார்ஜ் பெரனியல் ரிவர்ஸ்க்கு சைடில் தான் நடந்திருக்கு. ஸோ மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் எங்கே நடந்திருக்குன்னா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா யூஃப்ரேட்ஸ் ரிவர்னு ஒன்று படிப்பீங்க. ஸோ யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரிஸ் ரிவர்க்கு அலாங் சைடு உங்களுக்கு மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட், அந்த பர்ஷியன் பார்த்துருக்கீங்களா, ஈரான், ஈராக், இந்த ரீஜியன்ஸ். ஸோ அந்த சென்ட்ரல் ஏஷியா மீன் மிடில் ஈஸ்ட் ரீஜனில் உங்களுக்கு மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அலாங் யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரிஸ் ரிவர். எஜிப்டியன் சிவிலைசேஷனுங்கிறது நைல் ரிவர் டெஃபினெட்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். ஸோ அலாங் நைல் ரிவர் எஜிப்டியன் சிவிலைசேஷன் டெவலப் ஆயிருந்தது. மீன்ஸ் ஆல் தீஸ் சிவிலைசேஷன், தீஸ் டூ ஈவன் வேர் ஹேவிங் யூனிஃபார்மிட்டி, சென்ட்ரலைசேஷன், சேஃப்டி அண்ட் பீஸ். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் அலாங் இண்டஸ் ரிவர். ஓகே, ஸோ த 3 மெயின் சிவிலைசேஷன் அண்ட் தேர் ரிவர்ஸ் சொல்லிடுவாங்க. எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருவாங்க. தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க.
அண்ட் நம்மளோட இது எல்லா ஃபீச்சர்ஸும் முதல்லேருந்தே நம்மளுக்கு தெரியுமானா கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க டு ஐடென்டிஃபை அவர் ரிச் ஹெரிட்டேஜ், அவர் கல்ச்சர். பிகாஸ் அவங்க வந்து ஒருத்தரிங்க நீங்கள் ரூல் பண்ணணும்னா இல்லை ஒருத்தரிங்களை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். எனிமிட்டியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் வெரி கிளியர்லி. அப்போ தான் நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட இக்கானமிக் கண்டிஷன்ஸ் இந்தியாவில் நல்லா டெவலப் பண்ணணும், அதுக்காக அவங்க பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்ததும் இப்போ ரீசெண்ட்லி என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் என்னை ஒன் டே அப்சர்வ் பண்ண டெஃபினெட்லி யூ வில் நாட் பி knowing about me. But if you are knowing me from 10 years 20 years even from my birth or having any records of mine, ஏதோ ஒரு ஸ்கூலோட மார்க் ஷீட் எனிதிங் நீங்கள் உங்கள் கையில் வச்சிங்கன்னா யூ கேன் நோ ஓகே இவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஸ்டடீஸில் இருப்பாங்க, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இப்படி, இவங்களோட ஃபேமிலி இப்படி, உங்களால் ஒரு சஜஷன் பண்ண முடியும். அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை அசோகாவோட பில்லர்ஸ் நீங்கள் படிப்போம் லேட்டர் டேட்டில். அசோகாவோட பில்லர்ஸோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க ரீட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் வேதாஸ் நம்மளோட படிக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆர்ட், நம்மளோட கல்ச்சர் இது எல்லாமே ரீட் பண்ணி தே கேம் டு நோ கி ஹவு ரிச் வி ஆர் இன் அவர் கல்ச்சர் ஃபார்ம். ஓகேங்களா. அண்ட் அவங்க வந்து படிக்க வச்சாங்க, நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க, பாருங்கள் உங்களோட தான் இதெல்லாம் அப்படின்னு. அண்ட் ஒன் ஃபைன் டே ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் 1854 பிரிட்டிஷர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா. பாம்பே டு தானா ஃபர்ஸ்ட் பாம்பே டு தானா ரயில்வே ரோடு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல் ஓவர் இந்தியா எதுக்காக அவங்க ரயில்வே ரோடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா டு கேரி தேர் கூட்ஸ். ஓகே, என்னென்ன திங்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்களோ இம்போர்ட் பண்ணி பிரிட்டிஷ் லேண்ட்லேருந்து ஃபைனல் ரா மெட்டீரியலை நல்லா ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைனல் மெட்டீரியல்ஸ் இந்தியா கொண்டு வந்தாங்க. அண்ட் அது டு த ஃபார்தர் செக்ஷன் மீன்ஸ் ஃபுல்லாக நார்த்து சவுத் எல்லா ஃப்ரம் ஹில்ஸ் மவுண்டெயின்ஸ்லேருந்து உங்களோட நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லா சைட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தே ஸ்டார்டட் டெவலப்பிங் ரயில்வேஸ். பிகாஸ் ரயில்வே இஸ் த சீப்பர் மோட், ஈஸிலி கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்கவேஷன் பஞ்சாப் ரீஜியனில் ரயில்வே ரோட் வந்து பண்ணும்போது ஏரியாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ரீஜியனை எக்ஸ்கவேட் மீன்ஸ் ஃபுல்லாக தோண்ட ஆரம்பித்தாங்க. தென் தே ஃபைண்ட் பஞ்சாப் ரீஜியனில் என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா சம் பாட்ரீஸ், குட்டி உடஞ்சி போனது, அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை, குட்டி உடஞ்சி போன பாட்ரீஸ், சம் காயின்ஸ், சீல்ஸ், அந்த மாதிரி திங்ஸ், டாய்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து மேலோட்டமாக ஃபுல்லாக கிடச்சிது. அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம இது ஸ்டோர் பண்ணி வைப்போம் என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அந்த பர்சன் யாருன்னா யார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெம்னன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணாங்களோ ஹி வாஸ் 1837 சார்லஸ் மேசான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்கவேட் ஆர் ஃபவுண்ட் அவுட் த திங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிகார்டிங் த ரெம்னன்ஸ் ஆஃப் அவர் ஐபிசி கேட்டாங்கன்னா இட் வாஸ் சார்லஸ் மேசான் இன் 1837. ஓகே. ஸோ 1861 என்ன பண்ணாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹெம்னு ஒருத்திங்க ஓகே அலெக்சாண்டர் கன்னிங்ஹெம் ஒரு பர்சன் இருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜி மீன்ஸ் நம்ம 2 திங்ஸ் சொன்னோமா, we are having literary evidences and archaeological evidences. ஆர்கியாலஜினா என்ன சொல்லியிருந்தோம், போன்ஸ், டூல்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ சீல்ஸ் எவ்ரிதிங் இன் தி என்ன சொல்கிறது டச்சிங் ஃபார்ம், ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறது. ஸோ அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அது பற்றி ரீசர்ச் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக வி ஃபவுண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் வாஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹெம். ஓகே. ஸோ இந்த கொஷினும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேட்டிங்கன்னா ஹி வாஸ் 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹெம். இவங்களோட ஒர்க்ஸும் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த மாதிரி பிளேசஸில் எல்லாம் இது கிடைக்குது, நம்மளுக்கு ரெமினன்ஸ் இருக்குது, ஸோ வி கேன் கலெக்ட் தேர், நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணலாம் எப்படி இவங்களோட சிவிலைசேஷன் மீன்ஸ் இவங்களோட இயர்லியர் பாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு அவங்க வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஸோ தே ஃபார்ம்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா department and the first director general was Alexander Cunningham. Right. So 1920 என்ன பண்ணாங்கன்னா ஹரப்பா அவங்க ஃபைனலி இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ரீசர்ச் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி நினச்சாங்க இங்கே வந்து ஜஸ்ட் இந்த சீல்ஸ் ஆர் நம்ம வந்து ரெமினன்ஸ் டாய்ஸ் பாட்ரீஸ் கிடைக்கிறதுன்னு இல்லை, நம்ம இன்னும் எக்ஸ்கவேட் பண்ணால் பெருசாக ஏதோ கண்டுபிடிக்கலாம். டெஃபினெட்லி சம்திங் இஸ் தேர், வி ஹாவ் டு எக்ஸ்கவேட் தெம், வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தெம் அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல்
ஓகே ஸோ சார் ஜான் மார்ஷல் வந்து தென் 1920 டைரக்டர் ஜெனரலாக இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகே நீங்கள் எக்ஸ்கவேஷன் மீன்ஸ் நீங்கள் கிரவுண்டுக்கு போய் நீட்டாக லேயர் பை லேயர் ரிமூவ் பண்ணி எக்ஸ்கவேட் பண்ணி ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் 1921 பஞ்சாப் ரீஜியனில் நடந்தது. ஸோ பஞ்சாபில் ஹரப்பாங்கிற பிளேஸ் எக்ஸாமில் எப்படி கேட்டுருவாங்கன்னா, நான் இப்போ இன்னும் ஃபர்தர் பிளேசஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லைக் ஆல் தீஸ் திங்ஸ், காலிபங்கன், சன்ஹுந்தாரோ. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எந்தெந்த ரிவருக்கு அலாங் இருக்குன்னா எக்ஸாமில் கொடுப்பாங்க. ஸோ ஹரப்பா வாஸ் அலாங் ராவி ரிவர். ஓகே, ராவி ரிவர் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சாப் ரீஜன், பஞ்சாப் ஈஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப்னு டிவைட் ஆயிடுச்சா ஆஃப்டர் பார்ட்டிஷன், இந்தியா பங்களாதேஷ் பார்ட்டிஷன், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷனில். ஸோ ஹரப்பா அட் ப்ரெசன்ட் இஸ் நவ் இன் பாகிஸ்தான். ஓகேங்களா, அங்கே இருக்கிற ராவி ரிவரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் எக்ஸ்கவேட் பண்ணும்போது மோர் தென் 1500 சைட்ஸ் அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணாங்க இந்த ஏரியாவில். அண்ட் அதனால இண்டஸ் வேலி ஒரு பிளேஸ் இருந்தால் பரவாயில்ல சரி, தட்ஸ் வை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஒய்? பிகாஸ் த ஃபர்ஸ்ட் சைட் டு பி எக்ஸ்கவேட்டட்ங்கிறது ஹரப்பா, அதனால அவங்களோட நேமில் சொல்லியாச்சு. அண்ட் ஃபர்தர் எக்ஸ்கவேட் பண்ண 1500 சைட்ஸ்க்கு மேலே கிடச்சதுனால all together was along Indus River, that's why all together was called as Indus Valley Civilization. ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் தீஸ் பாயிண்ட்ஸ். இன்றைக்கி பிகாசஸ்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில் 1 வீக் அதான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிகாசஸ் இஷ்யூனா என்ன, இஷ்யூ எதுக்கு அப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணி விட்டுறேன் லேட்டர்லி. ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் த பாயிண்ட்ஸ். ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் மேலே ஹெட்டிங் போட்டுருங்க, ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக். அண்டர் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் Indus Valley Civilization from 2500 to 1600 BCE. ஏன் BCE சொல்கிறோம் தெரியல, BCEன்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ADன்னு நம்ம சொல்லலாம். So write down civilization is defined as advanced culture, the climax of a culture leads to civilization. Next point, civilization got 4 basic features. They are: first one, uniformity; second one, centralization; third one, safety; and fourth one, peace. Uniformity, centralization, safety and peace. In 1837, Charles Mason first found the remnants. Remnants means remaining things. First found the remnants. Then in 1861,
Archaeological Survey of India. Archaeological Survey of India was established. Was established. The first Director General. The first Director General was Alexander Cunningham. Alexander Cunningham. In 1920, Sir John Marshall was the Director General. Director General. The first excavation was done in 1921 at Punjab on the banks of Ravi River, where the first site was excavated. Named as Harappa. Bracketல hence named Harappan civilization. And gradually 1500 sites were excavated on the valley of river Indus. Bracketல hence named Indus Valley Civilization. Also note down the contemporary civilizations. Contemporary means அதே டைம்ல next placesல என்னென்ன இருந்துச்சு. Contemporary civilization. The Mesopotamian civilization along river Euphrates and Tigris. Second one, Egyptian civilization along
along river Nile. River Nile. ஓகேங்களா? anyone having any doubt? No, ma'am. Okay. And the Mesopotamian civilization along with the river, the name. Tigris river ma, Tigris, Tigris river, and Euphrates, Euphrates. நம்மளோட கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரின்னு சொல்கிற மாதிரி இந்த டிக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்ஸ் ரிவர் உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் ரீஜியனில் கிடைக்கும். மிடில் ஈஸ்ட் இன் சென்ஸ் ஈரான், ஈராக், சிரியா, சவுதி அரேபியா இந்த ரீஜியன் இருக்காங்க இல்லையாப்பா, அந்த ரீஜியனில் உங்களுக்கு இந்த 2 ரிவர்ஸும் கிடைக்கும். ஓகே ஓகேம்மா. So can I go for the Hindu analysis? Okay ma. ஸோ நான் இது வந்து சொல்லிடுறேன், ஐவிசி இல்லை நம்ம இனிமேல் எந்த ஹிஸ்ட்ரியில் க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் படி தான் படிக்க போகிறோம். பிகாஸ் நான் இயர் பை இயர் பேலியோ, மீசோ, நியோ, சால்கோக்கு இயர் பை இயர் சொன்னேன் டிக்ரீசிங் ஆர்டரில். அண்ட் நவ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃப்ரம் 2500 to 1600 சொல்லிடுவேன். தென் ரிக்வேதா, தென் லேட்டர் வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட், தென் மகாஜனபதாஸ், அந்த மாதிரி இயர் பை இயர் நான் போயிட்டுருப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிசி அப்படியே முடிச்சுட்டு அண்ட் தென் ஏடியில் யார் யார் கிங்ஸ் இருக்காங்களோ அப்படின்னு. ஸோ அப்படி கவர் பண்ணும்போது ஒவ்வொரு ரீஜன், ஒவ்வொரு க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட பாலிட்டி எப்படி இருந்துச்சு, economy, trade, society, ஓகே, அண்ட் டிக்ளைன் ஆக ரீசன் என்ன. ஸோ நம்ம கிங்ஸ் மகாஜனபதாஸ் அப்போ கிங்ஸ் வந்துடுவாங்க. ஸோ கிங்ஸில் ஒவ்வொரு கிங்கோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருந்துச்சு, யார் யாரோட ஃபைட் பண்ணாங்க, அண்ட் தென் ஃபைனலி அது எப்படி டிக்ளைன் ஆச்சு. அண்ட் நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகும்போது, ஏன்னா வேதிக் டைம்ஸ்லேருந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதுக்கு அப்படியே இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த செக்ஷனில் போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ தெரியுதா எப்படி நம்ம கிளாஸஸ் ஃபர்தராக கொண்டு போகிறோன்னு. தென் லெட் மீ டேக் யூ வித் பிகாசஸ். நியூஸ் பேப்பர் வந்து படிச்சிருந்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டேஸாக பிகாசஸ்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாசஸ் என்னப்பா யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன்? ஸோ பிகாசஸ்ங்கிறது ஆக்சுவலி ஒரு சைபர் அட்டாக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாசஸ் இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் ஒரு கண்ட்ரி தெரியும் தானே. யூஎஸ்ஏ எப்போவுமே இஸ்ரேலோட சப்போர்ட்டில் வந்து நிற்பாங்க. எஸ்மா, வெரி குட். ஸோ எப்போவுமே இஸ்ரேலோட சப்போர்ட்டில் இஸ்ரேல் வாட் எவர் இட் இஸ் டூயிங் டசன்ட் மேட்டர் எதர் குட் ஆர் பேட், யூஎஸ்ஏ வில் ஆல்வேஸ் பி வித் இட். ஓகே, எப்போவுமே அவங்க 2 பேர் க்ளோஸ் அலைஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், விடவே மாட்டாங்க. ஸோ இஸ்ரேலோட ஒரு என்எஸ்ஓ கம்பெனின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி ரிலையன்ஸ், டாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, அதே மாதிரி இஸ்ரேலில் ஒரு என்எஸ்ஓ கம்பெனின்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த கம்பெனி தான் இந்த பிகாசஸ் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ டைரக்ட்லி வந்து கொஷின் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, பிகாசஸ் வந்து எந்த கண்ட்ரி ஆரிஜின் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இட் இஸ் இஸ்ரேல். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி, இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, இது கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி சேல்ஸ் பண்ணும். not any other government, not any other persons, means privately நான் போய் இஸ்ரேல் கிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ் எனக்கு பிகாசஸ் கொடுங்க அப்படின்னா, நோ, அது எனக்கு கொடுக்காது, உங்களுக்கு கொடுக்காது. எதர் பெரிய பெரிய கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் போனாலும் கொடுக்க மாட்டாங்க. they will directly sell it to the government only. கவர்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி லைக் இந்தியன் கவர்மெண்ட், பாகிஸ்தான் கவர்மெண்ட், யூஎஸ்ஏ கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் டைரக்ட்லி செல் பண்ணும், மற்றவங்களுக்கு அவங்க செல் பண்ண மாட்டாங்க. ஏன் இவங்க கவர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பிகாசஸோட ஒர்க் என்ன, இட் இஸ் லைக் அ வைரஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபோனில் ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து இதோட மெயின் டார்கெட், ஆக்சுவலி பிகாசஸோட மெயின் டார்கெட் என்னன்னா, அட்டாக்ஸ், டெரரிசம் இருக்குங்க இல்லையா, டெரரிசம் மெயின்லி கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் சைட்லேருந்து, நம்ம சைனா சைட்லேருந்து நம்ம 2 மேஜர் எனிமீஸ் நம்மளை சரௌண்ட் பண்ணி இருக்கு. எப்போவுமே இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அன்றைக்கி டயக்ராமில் பண்ணி காமிச்சேன். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியனில், சிக்கிம் ரீஜியனில் சைனீஸ் எப்போவுமே இன்ட்ரூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அண்ட் நம்மளோட பாகிஸ்தான் எப்போவுமே பிஓகே ரீஜனில் இன்ட்ரூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கூட இப்போ ரீசெண்ட்லி 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒரு பர்சனை வந்து ஜெய்ஷே முகமது அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுலேருந்து ஒரு பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை உங்களோட ஃபோன், லேப்டாப் ஆர் எனி அதர் டிவைஸ் வாட் எவர் யூ ஆர் யூஸிங், கவர்மெண்ட் வந்து ஈஸிலி நீங்கள் என்ன ஃபோன் பேசுகிறீங்க, என்ன மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களோட கேலரியில் என்ன, கம்ப்ளீட்லி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடும். அந்த டீட்டெயில்ஸ் எதுக்கு கலெக்ட் பண்ணுதுன்னா, ஸோ தட் தே கேன் ஹேவ் அன் இன்ஃபர்மேஷன், ஹேவ் அன் ஐடியா. ஓகே, இந்தந்த ரீஜனில் இப்போ காஷ்மீர் ரீஜனில் மெயின்லி இஷ்யூ எப்போவுமே போயிட்டுருக்குன்னா அந்த ரீஜனில் இருக்கிற மெயின் பீப்புள்ஸ் யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ டெரர் ஆர்கனைசேஷனை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்காக ஆக்சுவலி டு கண்ட்ரோல் கிரைம்ஸ் ஃபர்தர் எதுவும் இருக்கக்கூடாது, பிளாஸ்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, டெரரிசம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு நல்ல இஷ்யூக்காக தான், நல்ல ஒரு திங்காக தான் பிகாசஸ் டெவலப் ஆயிருக்கு. பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜர் பொலிட்டீஷியன்ஸ், பிக் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்களே, லைக் ஜம்மு காஷ்மீரில் நம்மளுக்கு நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி அங்கே என்சிபி இருக்காங்கன்னா அவங்களோட டாப் மோஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த லீடர்ஸோட இதில் ஃபோனில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நம்மளோட ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், நம்மளுக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஒருத்தங்க கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஹெட் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபார்மர் மீன்ஸ் முன்னாடி இருக்கிறவங்க, ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க இல்லை. ஸோ ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ், நம்மளோட அட்டர்னி ஜெனரல், விச் மீன்ஸ் மேஜர் ஜேர்னலிஸ்ட், மெயின்லி ஜேர்னலிஸ்ட். ஓகே, அன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டான் சுவாமி பீமா கோரேகாவ் கேஸில் ஒருத்தங்களை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். மராட்டாஸ் அவங்க வார் பண்ணது, அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன், 1818 நடந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டை மெயின்லி ஒரு வந்து ஐ வைக்கணும், ஒரு வியூ வைக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்காக அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிராப் பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு பர்சனுக்கு ஒரு வீக் பாயிண்ட்னு இருக்கும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஃபோனில் டெஃபினெட்லி தே வில் ஃபைண்ட் அவுட், ஸோ தட் தே கேன் பிளாக்மெயில், அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம், கம்பல் பண்ணலாம், நான் சொல்கிறது நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கும், நாங்கள் லீக் பண்ணி விட்ருவோம், இந்த மாதிரி தே கேன் பிளாக்மெயில். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் இப்போ பார்லிமெண்ட்டில் ரீசெண்டாக 3 மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதில் ஒரு பில் கூட நீட்டாக பாஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக இஷ்யூ ஆல் ஓவர் இந்தியா. என்ன கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பேசிஸில் எதுவுமே பண்ணாமல், இந்தியன் செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணாமல், டெரரிசம் கண்ட்ரோல் பண்ணாமல், அவங்க வந்து தப்பான வகையில் இந்த பிகாசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க டாப் மோஸ்ட் லீடர்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் ஹூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு சேவ் அவர் டெமோக்ரஸி, பிகாஸ் ஈக்குவாலிட்டி இருக்கணும். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, மொனார்கி, ஒரு பர்சன் கிட்ட பவர் இருக்கக்கூடாது, ஆட்டோக்ரஸி, ஒரு பர்சன் நம்ம கிம் ஜாங் உன் மாதிரி ஒரு பர்சன்ட்ட பவர் இருக்கக்கூடாது, ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இப்போ ஸ்டேட்ஸ் ஹூ ஆர் அகேன்ஸ்ட், இப்போ யூபியில் வந்து பிஜேபிக்கு வந்து அலைடாக இருக்காங்க, ஸோ அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்க அலைடாக இல்லை, பிடிக்கல, ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க வந்து ட்ராப் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு தப்பான இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட். வாட் எவர் இட்ஸ் யூஸ், அதுக்காக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத திங்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஓகேங்களா பிகாசஸ். ஸோ ஹோம்ஒர்க் யாராவது பண்ணியிருக்கீங்களா? கேட்டிருந்தேன் 3 பாரத் ரத்னாஸ் அவார்டீஸ் இந்த டைம், 3 பர்சன்ஸ். எனிஒன்? யாருன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சேமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் தான், எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், சொல்லுங்கள். பிரணாப் முகர்ஜி. எஸ்மா. நானாஜி தேஷ்முக். ஓகேம்மா, வெரி குட். அண்ட் ஒன் மோர். பூபன் ஹசாரிகா. வெரி குட்மா, பூபேன் ஹசாரிகா. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இயர்லியர் டைம்ஸில் இல்லை 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்கில் பாரத் ரத்னா அவார்டீஸ் கேட்க மாட்டாங்க, இப்போ ரீசெண்டாக யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 3 நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் டுடேஸ் இதுக்கு ஒரு உங்களுக்காக டைகர் சென்சஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனிஒன்? நம்மளோட டைகர் பாப்புலேஷன், டைகர் சென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் இஸ் அபவுட் டைகர் சென்சஸ். ஓகேங்களா. எப்போ டைகர் சென்சஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க,
அண்ட் இது எத்தனாவது டைகர் சென்சஸ் லாஸ்ட்ல இருக்கிறது, நம்ம பாப்புலேஷன் டைகரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, நீங்கள் அது நோட் டவுன் பண்ணும். அண்ட் எந்த ஸ்டேட்ஸில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது, தென் செகண்ட் ஸ்டேட், தென் தேர்ட் ஸ்டேட், டாப் 3 ஸ்டேட்ஸ் இன் டைகர் பாப்புலேஷன் எது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க் இஸ் அபவுட் டைகர் சென்சஸ். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டில் லீட் ஆகுது, அண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தேர் இஸ் சம்திங் இன் என்விரான்மெண்ட் கால்ட் IUCN. IUCN status is இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, இது ஒரு ரெட் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 5 minutes டைம் இருக்குது, நான் சொல்கிறேன். So what's that is vulnerable, near threatened. There are 5 major sections. First one is near threatened, then vulnerable, then endangered, then critically endangered, and then is extinct. Okay, ஸோ இந்த 5 செக்ஷன், எக்ஸ்டிங்க்ட் மீன்ஸ் அது உலகத்தில் இப்போ இல்லவே, டைனசர் இஸ் அன் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷஸ், இப்போ அது கிடையாது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், நம்மளுக்கு வந்து சீத்தா இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் வருது. என்டேஞ்சர்டோட எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இன்றைக்கி சொல்லணும். தென் வல்னரபிள், இப்போ லியோபர்ட் இருக்காங்க, எனி அதர் ஸ்பீஷீஸ், இப்போது இவங்க வந்து வல்னரபிள் கேட்டகரி. தென் நியர் த்ரெட்டன்ட் இஸ் ஓகே, பாப்புலேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் எந்த எக்ஸ்டிங்ஷனும் வரல. விச் மீன்ஸ் நியர் த்ரெட்டன்னா அது பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வல்னரபிள்னா ஓரளவு கம்மியாக இருக்குது, என்டேஞ்சர்ட்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம சீரியஸாக இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ், இப்போ சேவ் பண்ணலினா அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 to 50 20 30 பாப்புலேஷன் தான் இருக்குது, 100 தான் இருக்குது, இப்போ சேவ் பண்ணலினா இட் வில் பி கம்ப்ளீட்லி காட் எக்ஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு அண்ட் எக்ஸ்டிங்க்ட் இஸ் நோ மோர். ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டேஜஸில் வந்து IUCN கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஸ்பீஷிஸம், அனிமல் ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டைகர் வல்னரபிளா, நியர் த்ரெட்டண்டா, என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா, எக்ஸ்டிங்க்டா, இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் கொஷின் இஸ், நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? எனி ஒன்? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் எஸ்மா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் நீங்கள் படிப்பீங்க, லோயர் எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், அப்பர் எர்த் ஆர்பிட், ஹையர் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது ஸ்பேஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கும். இது எங்கே இருக்குன்னா இந்த லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ மை கொஷின் இஸ், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 5 countries சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த 5 countries? ஹூ ஆர் த 5 countries இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஃபார்ம் கூட இருக்கிறது? இப்போ இந்தியாவுக்கு நம்ம இஸ்ரோ சொல்கிறோமா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி இந்த 5 countries வந்து எந்தெந்த அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், 5 countries சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ இந்த 5 countries ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க கண்ட்ரீஸில் எது எது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏக்கு நாசா இருக்குது, அதே மாதிரி பேலன்ஸ் 4 countries எந்தெந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட கண்ட்ரியில் இருக்குன்னு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ 2 homeworks about tiger census and about this one. Am I clear? Anyone having any doubt, ma? Okay, can I wind up the session? Okay, thank you so much for being, ma. Thank you so much. Please படிச்சுட்டு வாங்க. இப்போ அண்ட் புக்ஸ் நான் ஷேர் பண்ணி விடுறேன், புக்ஸில் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், குட் நைட். Thank you. Thank you.